ஜோக்கா இருக்குல்ல, ரிப்ளை தானே இது. கங்கை அமரனும் வீடியோ செஞ்சு அனுப்பியிருக்காங்க. லைக் நோண்டாதீங்களா எங்க அண்ணனை. எங்க அண்ணன் பாட்டு வேற ஜாலாம் போயிட்டு இருக்காங்க, நீங்க வேற ஜாலாம் போங்க. ஜலான் பாய்ச்சாங்களா? ஏன்னா அவங்க கங்கை அமரனுக்கும் இளையராஜாக்கும் ஏற்கனவே பீஃப் இருக்குதான். ஆனா இது இளையராஜா கங்கை அமரன் அந்த அருண் விஜய் படத்துல மாதிரி எப்படி அவங்களுக்குள்ள எவ்வளவு நாள் அடிச்சுக்குவாங்க, ஆனா வெளியே இருந்து வந்தா சீன்ஸ். நம்ம இப்ப இளையராஜா பத்தி பேசினால இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு. காலையில ஒரு படம், ஜோக்கான படம் போட்டாங்க. என்ன படம் பார்ப்போம். நீங்க தான் பாத்திருக்கீங்க. இளையராஜான்னு சொன்னோடனே ஒரு ஞாபகம், அந்த படம் வந்துச்சு அப்படின்னு சொல்றேன். டிலேட் பண்ணுங்க, வேணுங்க பிடிச்சிட்டாங்க. இசை ரொம்ப நாள் கழிச்சு அந்த படத்தை பார்த்தேன். அந்த படத்துல எனக்கு ஃபேவரட் சீன் என்னதுன்னா, காலையில எந்திரிச்சிட்டு அவர் வந்து காடியில ஏறுவாரு, ஸ்டுடியோக்கு போகும்போது எல்லாத்துலயுமே அவர் இசை பாப்பார்லாம். அந்த சீன் தான் ஐ திங்க் மியூசிக் விளாடி காடிக்குள்ளே மியூசிக் விளாடுவாங்களா, காட்டுக்கு போவாங்க, ரெக்கார்ட் பண்ணுவாங்க, மெய் மறந்து அப்படியே அப்படின்னு ஒரு பையன் சுலவர்லாம் போடாம நீக்கடை நடந்துகிட்டு இருப்பான். டெஸ்டிகல்ஸ் மூவ்மெண்ட்ல வந்து இவங்க சத்தத்தை பாப்பாங்க. சீரியஸ் ப்ரோ, இஃப் அம்மா மிஸ்டேக் மணி சத்தம் போடுவாங்க போல அதுல. சீரியஸ். ஆனா ஆக்சுவலி அந்த படம் வந்து மொத ஏஆர் ரஹ்மான் தான் கேட்டிருக்காங்க. எஸ் சூர்யா மியூசிக் செய்யறதுக்கு கண்டிப்பா ஸ்டோரி பார்த்திருப்பாங்க. நம்ம கதை மாதிரி இருக்கு, நம்மள ஏதோ வில்லங்கத்துல கோத்து விடுறானோ அப்படின்னு சைட்ல பார்த்துட்டு இல்ல இந்த கதையாவே மியூசிக் போட்டுருப்பாங்க தானே. சார் நீங்களே மியூசிக் செய்வீங்களா சார்? ஏஆர் ரஹ்மான் நீங்க நல்லா மியூசிக் செய்வீங்களா? அப்படியா சார்? நல்லா இருக்குமா சார்? இது நல்லா இருக்கா சார்? நல்லா இருக்கு போடுங்க நல்லா இருக்கு. அதான் இளையராஜா மலேசியாவுக்கு வந்து மறுபடியும் கான்சர்ட் செஞ்சா போவீங்களா? என்னது போலாமே. I mean why not? ஆனா நான் போனது இல்லல அதுக்கு முன்னாடி அவரோட கான்சர்ட் போனது. அங்க போய் நீங்க டிஸ் ட்ராக் கேப்பீங்களா? வைரமுத்துக்கு டிஸ் பாடுங்க, கம் ஆன் not like us பாடுங்க. ஆனா இது ஒரு சேம் ஸ்டேஜ்ல நான் வீடியோ பார்த்திருக்கேன். இளையராஜா வைரமுத்துக்கும் பர்சனல் அந்த எல்லா நடிகர் இருக்காங்க, அதை பாத்துறீங்களா வீடியோவை? முதல்ல இளையராஜா வந்து சொல்லுவாங்க, இது கண்ணதாசனை தவிர வேற ஒரு கவிஞன், சிறந்த கவிஞனை பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்னு வைரமுத்து அவர் வந்துட்டு அதை அக்ரி பண்ணுவாங்க. ஆமா கரெக்ட் தான், கண்ணதாசனை விட யாரும் இல்ல, ஆனா எம்எஸ்சி விட சிறந்த செம்ம. அதுக்கு அவருக்கு ஒரு அட்வான்டேஜ் ரெண்டாவதா பேசினதுனால. ஏன்னா ஒரு மாதம் பேசிட்டு இளையராஜா இதை போட்டு விட்டு போயிருந்தாங்கன்னா. ஆனா யோசிச்சு பாருங்களேன், அன்னெசரியான விஷயம் தான் அது. ஆனா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கலாம். பீஸ். இளையராஜா வந்தாங்கன்னா போவானா போக மாட்டேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேள்வி வந்து போக மாட்டேன்ல. ஏன் போக மாட்டேன்னா, என் சைல்ட்ஹுட்ல வந்து இளையராஜா மியூசிக் அவ்வளோ இல்லை, லைக் யூனோ அவ்வளோ இல்லை. ஸோ நாங்கள் போயிட்டு வந்து இளையராஜாவை மியூசிக் என்ஜாய் பண்ணி வளர்ந்தவங்கள அவங்க போய் பார்க்கறது தான் டிசர்விங்காக இருக்கும். அவங்க சீட்டை ஏன் நம்ம எடுக்கணும், யூனோ அவங்க போய் பார்க்குறது பெட்டர்லாம். அது அவங்க குரூப் கூட உட்காந்து பார்க்கும்போது அது என்ஜாயபுளாக இருக்கும். இப்போ நாங்கள் போயிட்டு திடீர்னு வந்து இந்த பாட்டு அவ்வளோ நல்லா இல்லை அப்படின்லாம் பேசியிருந்தேன்னா இட்ஸ் நாட் ஃபேர். அது எனக்கு இட்ஸ் நாட் ஃபார் மீ, அது எனக்குன்னு இல்லை. அதே இப்போ யூஎன் கான்சர்ட் வந்தாங்கன்னா நம்மளாம் போகலாம், யூனோ. ஸோ நான் உட்காந்து யோசிச்சு பார்த்தேன், போவேனா டைம்லைன்ல போவேனா மாட்டேன் நான். ஐ மீன் ஐ கேனாட் அப்ரிஷியேட் இட். ஐ மீன் ஆஃப்கோர்ஸ் செம்மையான மியூசிக்லாம் செஞ்சுருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் என்னால் அவ்வளோ ஃபுல்லாக அப்ரிஷியேட் பண்ண முடியாது. காரணம் பிகாஸ் என்னோட சைல்ட்ஹுட் அது கூட அவர் வரலல்ல. நான் ரொம்ப லேட்டாக பிறந்துட்டேன் அவரோட மியூசிக்கை என்ஜாய் பண்ணுறதுக்குலாம். ஸோ your top 3 top 3 ஏன் திரும்பி சீன மாதிரி பேசுறீங்க? என்ன திரும்பி சீன ஆக்சன்ட்ல கேக்குறீங்க? சொல்லுங்க டாப் 3 மியூசிக் டைரக்டர், தமிழ் மியூசிக் டைரக்டர்ல. It's your boy DSP Sarik Gamappa. சந்தோஷ் number 2. Okay, you want Santosh? number 3 is Anirudh. Number 4 is AR Rahman. Okay.
எனக்கு எனக்கு அரேஞ்ச்மெண்ட் எனக்கு கூட பிடிக்கல. நம்ம அந்த அவங்க சைல்ட்ஹுட் ஓகே அது சொன்னாங்களே சைல்ட்ஹுட்க்கு நம்ம எவ்வளவு இம்பாக்ட் கொடுத்துருக்கோம் அந்த வருஷத்துல கூட நீங்க சொல்லலாம். ஆப்வியஸ்லி ஏன்னா நான் போகலான்னு சொன்னதும் பிகாஸ் ஐ குட் ரிலேட். நான் அதை லேர்ன் பண்ணுவேன்றனால தான் நான் சொன்னேன் போகலாம் அப்படின்ட்டு. ஐ க்ரூ அப் இன் என்வாயர்மெண்ட். வானொலியார் ஓடிக்கிட்டு இருக்கோம், என் முகாஸ்னர் அந்த பாட்டு தான் ஓடிட்டு இருக்கோம். அதனால தான் அப்படி பேசுறாங்க. ஸோ வானொலியாரு நீங்க அந்த வானொலின்னு சொல்லும் போது எனக்கு அதுதான் மைண்டுக்கு வந்துச்சு. வானொலியார். இட்ஸ் ஸ்டில் பி ரமன் மேன். நான் ரமன் தான் சொல்லுவேன். யுவன் பெரிய பாயா இளையராஜா. ராஜா சார். ராஜா சார். கேடி வந்து டிமான் டிஎஸ்பி தீனா கண்ணின்மணி தன்னண்ணானே அவர் அப்படிதான் ரிஷப் பாட்டு பண்ணாங்கன்னா மன்மதரசா 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 நானே நனனே நன்னானே நன்னனே. I think my top 3 will have like Yuvan, GV Prakash. GV Prakash actually. Raman probably. Raman ஏன் தெரியுமா லிஸ்ட்ல வருவாங்க ஒரு டாப் 5ல எப்படியாவது. நிறைய பிரபுதேவா சாங்ஸ். எஸ் பிரபுதேவா. சைல்ட்ஹுட்ல வந்து என்னோட மைக்கேல் ஜாக்சன் பைத்தியம் பிரபுதேவா எல்லாம் மிக்ஸ் பண்ணி அது அவங்க நல்லா ஸ்காப் பண்ணிட்டாங்க. திருப்பி கொலாபரேட் பண்றாங்க ரமன் பிரபுதேவா. செம்மையான ஆல்பம். மிஸ்டர் ரோமியோ படம்லாம் நான் எப்ப கூட டிவில ஓடினா கூட உட்காந்து பார்ப்பேன்ல. அது எப்ப வேணா பார்க்கலாம். எல்லாமே என்ஜாய் பண்ணலாம். காமெடியில இருந்து சாங்ஸ் இருந்து எல்லாமே என்ஜாய் பண்ணலாம். அந்த அதுக்கப்புறம் ஃப்ளூட் வந்துருது. JMG pakai the Prabhudeva punya earring. ஆமாப்பா இது வந்து நான் அன்னைக்கு மலேசியாக்கு வந்தாப்பா அவருக்கு மின்சார கனவா பிரபுதேவா அருண் சுவாமி கஜூல் அதோட அந்த ஆல்பமும் செம்ம. சொல்றீங்களா? Strawberry Man பாட்டு செம்ம தான். வெண்ணிலவே பாட்டு வந்து அது பாட்டு செம்ம. அந்த பாட்டுக்கு அந்த கோரியோகிராஃபி செம்ம. அந்த பாட்டுக்கு இந்த மாதிரி டான்ஸ் ஆடலான்னு காமிக்கலாவும் இருக்கும். இப்போ எனக்கு தெரியுது எங்க இருந்து வருது நம்ம வாஷியோட இன்ஃப்ளூயன்ஸ். அவங்க சொன்னாங்க பாத்தீங்களா அவங்க வந்து மியூசிக்கல் டான்ஸ் கத்துக்க போறேன், லிரிக்கல் டான்ஸ் கத்துக்க போறேன்னு. இங்க இருந்து தான் வருது. அது ஆடுவாங்க பாடிட்டு ஆடுவாங்க. இல்ல அது பாட்டு இல்ல எனக்கு அந்த பாட்டு அது ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண பாட்டு. அந்த பாட்டு நான் சொல்றேன்ல எனக்கு அந்த பாட்டுக்கு ஆடணும்னு தோணும். லைக் இந்த பாட்டுக்கு ஆடணுமே. பிரபுதேவா பாட்டு எந்த பாட்டா இருந்தாலும் ஆடணும்னு தோணும். ஆனா நம்ம ஆடும் போதே இப்போ ரீசெண்டா அந்த முக்காலாக்கு ஒருத்தவங்க ஆன்லைன்ல செஞ்சு ஆடினாங்களே இந்த கிரீன் இதெல்லாம் போட்டு சுட்டுட்டோன்னு ஆடுவாங்களே. அந்த கிரீன் போட்டு அவங்க தெருவா இருக்க. அந்த படத்துல இன்னொன்னு பாட்டு இருக்கும் தங்க தாமரை மகளே. அந்த பாட்டு சிஸ்டர் நான்சி பாட்டு சொல்றீங்களா? ஒரிஜினல் பாட்டு சொல்றாங்க. அந்த அரபிக் கடலோட இந்த படம் அந்த அரபிக் கடலோட அது பாம்பே. அரபிக் இவங்க ஆடுவாங்க பிரபுதேவா தம்பி ஆடுவாங்க. அரபிக்னாங்க பாம்பேன்றீங்க. கன்ஃபியூஸ் பண்றீங்க. பாம்பேல அரபுல இருந்து நிறைய பேர் பாஞ்சிருக்காங்கல்ல. நைஸ். அப்போ ஜிஎம்ஜி punya டாப் 3 அப்போ டாப் 3யா? டாப் 3 மெயினான டைரக்டர்ஸ் மியூசிக் ப்ரொடியூசர் டைரக்டர்ஸ் கேட்டிங்கன்னா இளையராஜா. இளையராஜாவோட நின்றுச்சு டக்குன்னு யோசிக்குது. இளையராஜா. ரெண்டாவது வந்து நான் ரொம்ப கேட்கறது வந்துட்டு ஏஆர் ரஹ்மான். நான் யோசிச்சு சொல்றேன்ல எது ரொம்ப கேட்பேன்ட்டுன்னு ஏஆர் ரஹ்மான் கேட்பேன். சந்தோஷ் நாராயணன். 3 பேர்லாம் ரொம்ப கேட்கறது இப்போ கரண்ட்லி. பெரிய தலைங்கள்லாம் தவிர்த்து சொன்னாக்கா நிறையா பேர் இருக்காங்க. நான் இந்த இவங்களை ரொம்ப லுக் ஃபார்வர்ட் ஃபார் மண்டேலாவோட படத்தோட மியூசிக் டைரக்டர் அவங்க வந்து பேர் என்னது பரத் சங்கர். பிரதீப்போட கிட்டாரிஸா பேசிஸா இல்ல கீபோர்டா. அவங்களோட இந்த மண்டேலா ஆல்பம் வந்து செம்மையாக இம்ப்ரெஸ் பண்ணுச்சு.
அப்புறம் வந்துட்டு ரீசன்ட்லி அவர் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க மேன் ஹி லுக்கிங் ஃபார் லிரிசிக்ஸ் அண்ட் தென் Work பண்ணலாம் together. ஸோ யா அவங்கள தவிர்த்துனா இந்த மாதிரி இந்த இப்போ பிரதீப் வந்து மியூசிக் டைரக்டர் அவதாரம் எடுத்திருக்காங்கல்ல. ஸோ பிரதீப்போட சாங்ஸ் ஆஃப் கோர்ஸ்ல பிரடி இப்போ பிரதீப்பையும் சேர்த்துக்கலாம் அதில் மியூசிக் நீங்க எல்லா கான்சர்ட்டுக்கும் போயிட்டே இருக்கீங்க போல இருக்கு பிரதீப்போட. டைரக்டர். ஹார்ட்லாம் man. Top 3. பிக் யுவன், ஜிவி அண்ட் சந்தோஷ். சந்தோஷ் சங்கர் கணேஷ் சங்கர் கணேஷ் இவங்க கையில் கையோட போட்டு பாரு தானே அவர் தானே. இவங்க இருப்பாங்களே அந்த சின்ன சட்டை 90s எல்லாம் விஜய் படத்துக்குலாம் ரொம்ப பாட்டு ஸ்ரீகாந்த் தேவா. Oh, no. That's, வித்யாசாகரா. எஸ்.ஏ. ராஜ்குமார் எஸ்.ஏ. ராஜ்குமார் செம்ம ஃபன்னியா இருப்பாரு பாக்குறது. Yeah, yeah. ஒரு தடவை பாடல் திறன் போட்டிக்கெல்லாம் ஜட்ஜா வந்திருக்காரு தானே. ஆமா அவங்க தானே ஏழுமலைக்கு மியூசிக். தெரியல ஏழு மலைக்கு தெரியல Could be. There's a அஜித் சாரி ஆக்சுவலி அவங்களோட சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா இன்னும் 2-3 மியூசிக் டேரக்டர் பார்க்க கார்த்திக் அந்த உள்ளத்தை அளித்தா டாடா பிர்லா அந்த மாதிரி படத்துக்கு போடுவாங்க. எஸ்.ஏ. ராஜ்குமார் மாதிரி தான் இருப்பாங்க அவங்களும். ஆனா உங்களோட லிஸ்ட்ல யாரும் ஏரி ஜெயராஜ் தேவான்னு சொல்லவே இல்லை. ஹாரிஷ் ஹாரிஷ் அதான் நானும் அதை ரியலைஸ் பண்ணேன். ஹரிஷ் ஜெயராஜ். ஹரிஷ் வந்து ஒரு ஒரு கான்ஸ்டன்ட் மாதிரி ஐ இருந்துச்சு. திங்க் ஹாரிஷ் ஜெயராஜ் வந்து ரொம்ப சேஃபான ஒரு ஆப்ஷன் நினைக்கிறேன். Yeah. நாட் டு சே அது ராங்னு இல்லை, பட் அவரோட மியூசிக் சாய்ஸஸ் வந்து ரொம்ப சேஃபா இருக்கும். இப்போ ரேடியோல ஓடுனுச்சுன்னா நம்ம ஹரிஷ் பாட்டு கேட்போம், யூனோ. பட் நம்மளாம் கொஞ்சம் மியூசிக் கிரேசி, நம்மளுக்கு கொஞ்சம் அந்த ஆட்டிடியூட் பிடிக்கும், கொஞ்சம் இது பிடிக்கும் போது மேபி அவங்க மியூசிக் இஸ் டூ சேஃப் ஃபார் நம்மளோட பேலட்ஸ்லாம். அவங்க ரொம்ப ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. வெற்றிமாறன் வந்துட்டு படம் அப்ரோச் பண்ணப்ப ஒரு மியூசிக் டைரக்டர் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. வெற்றிமாறனோட லுக்கை வச்சு என்ன வேணாம் இல்லையா சொல்லுங்க செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா. அந்த மியூசிக் டைரக்டர் வந்து சொல்லியிருக்காங்க வெற்றி மாடனை பார்த்துட்டு லுக்கை பார்த்துட்டு வெற்றிமாறனோட நீங்க லைக் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்களா. கஷ்டம் பண்ண முடியாது, யாரு செட் ஆகாது அந்த மாதிரி உன்னோட இதுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அந்த டைமில் இந்த படம் விளையாடினப்ப பீக்கில் இருந்த ஒரு மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்படியே யோசிச்சு பார்த்தாப்ப டைம்ல ஹாரிஷ் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. ஹாரிஷா இருக்கிறது நான்ட்டுன்னு அப்படின்னு தோணுச்சு எனக்கு. நல்ல விஷயம் தான் அது ஆக்சுவலி. ஜிவி செஞ்சதா ஜிவி சேர்ந்தது வந்து ஜிவிக்கு வெற்றிமாறன் அந்த கொம்போ வந்து I watched a video that day. Yogi B is talking about அந்த படத்துக்கு வந்து 3 பேர் மியூசிக் செஞ்சிருக்காங்க அப்படின்னு. ஜிவி did all the songs. அவர் வந்து அந்த bad boy, so he did the music for that, and then Deena did the music for குடிச்சு பார்த்தேன் படிச்சு பார்த்தேன். ஸோ அந்த பாட்டுக்கு வந்து தீனா செஞ்சிருக்காங்க. அதுக்கு யோகி பி ஆக்சுவலி கும்போ அந்த மாதிரி விஷயம் நடக்க மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் லைக் மல்டிபிள் மியூசிக் டைரக்டர்ஸ் ஆன் அ ஃபிலிம் அது ஆக்சுவலி ஒர்க் ஆகும். ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா செம்மையா குத்துப்பாட்டு செய்வாங்க. ஸோ நீ குத்துப்பாட்டு செய்யு, நீ செம்மையா யூனோ அந்த மாதிரி ஒரு படம் செஞ்சா ஒர்க் ஆகும்ல. இஃப் தே கேன் யூனைட் பீப்புள். லைக் இப்போ இப்போ ஒரு மசாலா படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரோடக்ஷன் சாங் இருக்கும், அப்புறம் ஒரு லவ் பாட்டு இருக்கும், அப்புறம் ஒரு ஹார்ட் பிரேக் பாட்டு இருக்கும், மசாலா கிளைமேக்ஸ் முன்னுக்கு மசாலா பாட்டு ஒரு மசாலா பாட்டு இருக்கும். சரி ஓகே 4 பாட்டு வச்சுக்கோமே. நம்ம ஒரு படம் சேவ் பண்ணோம்னு வச்சுக்கோமே, நம்ம வந்து எல்லா பாட்டுக்கும் வேற வேற மியூசிக் டைரக்டர்ஸ் நம்ம செலக்ட் பண்ணோம். இன்ட்ரோ பாட்டு யாரு நீங்க செலக்ட் பண்ணுவீங்க? இன்ட்ரோவா? இருங்க, அது கதை களம்ட்டு சும்மா நார்மலான கதை. இப்போ நீங்க சொன்ன மசாலா கதைலாம் மசாலா கதை. ஒரு பைக் செய்கிற மேன் வந்து பைக்லாம் செய்ய மாட்டாங்க, முன்ன கேரம் போர்டு விளாண்டு இருப்பாங்க. மசாலா படம் தானே அந்த மாதிரி. ஓகே அப்படி வச்சுக்கோ. ஸோ இப்போ யாரு இன்ட்ரோ பாட்டு அந்த படத்துக்கு யாரு மியூசிக் செய்யலாம்? நான் வந்து அந்த மாதிரி பாட்டுக்கு வந்து சொப் பைக்கு செய்வாங்க, கேரம் விளையாடுவாங்க, பைக்கு செய்ய மாட்டாங்க. அது யாருன்னு எபிசோட் முடியும் போது நம்ம சொல்லுவோம். அப்படியே இன்ட்ரோ ஓகே இந்த மாதிரி படம் இல்லை, சும்மா கமர்ஷியல் படம். ஒரு கமர்ஷியல் படம் இன்ட்ரோ பாட்டு யார்? ஏ ரஹ்மான், ஜிவி சொல்லுவேன். ஓகே இன்ட்ரோ சொன்னீ எல்லாம் சொல்லுங்க, பட்டு பண்ணி இதே மாதிரி சொல்லுங்க பாப்போம். யுவன், அனிருத்.
Okay, Or Anirudh. maybe. I prefer Anirudh doing it. Maybe. Intro lah. ஏ ரஹ்மான் சும்மா எல்லா காலகட்டத்தையும் சேர்த்து தான் சொல்றீங்க. ஆமா, ஆமா. தேவா தேவா சொல்லுவாங்க. ஏவா Yeah. இதா ஏ ஆட்டோக்காரன் intro சொன்னேனே எனக்கு முதல்ல சொன்னேனே தேவா தான் வந்தாங்க முத. தேவா. நீங்க என்ன சொன்னீங்க? GV or that Yogi B shit all. Vetrimaran. Anirudh. ஓகே So நம்ம இப்போதைக்கு நம்ம குரூப்ல பாத்தீங்கன்னா இப்போ அனிருட்க்கு மட்டும் தான் 2 ஓட்னால அனிருட் நம்ம இன்ட்ரோ படிச்சோம். இன்ட்ரோ பார்த்துட்டு வராங்க சண்டை பண்ணலாமா பண்ண முடியாது, முடிஞ்சிருச்சு. பண்ண முடியாது. ஓகே வர. சண்டை போட்டாங்க சண்டை போட்டு திடீர்னு ஒரு பிள்ளை நடந்து போகுது Crossing ல காதல் வருது ஆஹா. லவ் பாட்டு Yuvan. அந்த பாட்டா இப்ப அந்த மாதிரி பாட்டுனா அது டுவெட்டா இல்லாட்டி சோலோ பாட்டா? சொல்லிட்டு வச்சுக்கோ இல்ல அது வந்து இப்ப பார்க்கறாங்க, அது ஜி, எப்படி? எப்படி சொல்லலாம்னா ஹீரோயின் இன்ட்ரோ சாங் மாதிரி Like ஏன்னா இப்ப டுவெட்னா நான் வந்து ஜிவின்னு சொல்லுவேன் பிகாஸ் ஐ ஃபீல் நோ ஹீரோ முடிஞ்சு ஹீரோயினுக்கு வரலான்றீங்க நீங்க. டுவேட் வந்து லவ் முடிஞ்சோனே இப்பதான் நான் So, பாக்குறேன். சண்டை போட்டு கிளம்பும் போது சொக்குது. இந்த சண்டை போட்டு வராங்க வந்துட்டு நடந்து போறாங்க பார்த்தா கேரம் விளையாண்டுட்டு இருக்காங்க திடீர்னு ஒரு பிள்ளை கிராஸ் போகுது ஜேம்ஸ் வசந்தன் ஹீரோக்கு கண்ணுல அடிபடுது. ஜேம்ஸ் வசந்தன் கண்கள் இருந்தால் அந்த ஒரு ஏய், செம்ம. Okay, ஜோக்கா ஜேம்ஸ் நான் வசந்தன் சாவடி நீங்க? நான் வரேன் நீங்க வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் தேடி. love, right? Yeah. Yuvan probably. யுவான் நான் வந்து யுவன் வந்து இன்னொரு கேட்டகரி நானும் அதுல வச்சிருக்கேன் எனக்கு வந்துட்டு நான் ஐ திங்க் ஐ வில் கோ ஃபார் ஹாரிஸ்ல. பார்த்த உடனே ஹாரிஸ் ஆக்சுவலி Oh பாக்குறேன் வேலை பாக்குறாங்க. I'll go for Harish also. Yes, correct. நான் ஹாரிஸ் தான் ஹாரிஸ்ல. நானும் ஹாரிஸ் தான் Yeah. பார்த்த முதல் நாள் Okay, ஹாரிஸ் தான் நான் Yuvan சர்வம்ல மாட்டிக்கிட்டேன். So ஓகே நீங்க is that or Harish? I think Harish is Harish. ஹாரிஷா ஹாரிஷ் ஓகே ஹாரிஷ் ஓகே நீங்க டிமேன் நான் கொஞ்சம் மாட்டிக்கிட்டேன் நடுவுல தெரியல. சொல்லுங்க யாராவது சொல்லுங்க. ஒரே தான் நினைக்கிறேன். ஓகே ரமான்டா. Okay. காதல் பூக்குது. ஓகே Okay. ரமான். ஓகே ஓகே நைஸ். ஓகே நைஸ் நீங்க ஒரு ஒரு ஓட்ட வேஸ்ட் பண்ணிட்டீங்க நீங்க. So இப்ப love scene முடிஞ்சு இப்ப அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க. லவ் பண்ணிக்கிட்டு இருங்க பண்றேன் பாத்துட்டாங்க. ஓகே காதல் வந்துருச்சு. இப்ப அடுத்த டுவேட் போறாங்க. மொத்தம் 4 பாட்டு தானா காதலி 5 பாட்டு இருக்கு. 5 பாட்டு காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது நான் ஜிவி சொல்லுவேன். இல்ல நான் காதல்ல வந்து ஜி விரிச்சல் வருது. அதுக்கு அப்புறம் காதல் பண்ணி 2 பேர் வெயிட் பண்றாங்க I'll go for ஜி பிரகாஷ்ல டுவேட் சாங்னா ஜிவி பிரகாஷ் and சைந்தவி singing. எஸ் நான் அவ்வளவு ஸ்பெசிஃபிக்கா போவேன். என்ன பண்ணுது அந்த தெய்வ திருமகள் நல்ல பாட்டு. அந்த படம் தான். செம. நான் வந்து ஐ திங்க் ஐ கோ ஃபார் ஏஆர் ரஹ்மான். ஏஆர் ரஹ்மான் ஒரு நல்ல choice. ஏஆர் ரஹ்மான் வந்து டுவேட். அதெல்லாம் வேற இடத்துக்கு வச்சிருக்கனால இது டிஎஸ்பிக்கு போலாம் கொஞ்சம் பண்ணா பாத்தீங்கன்னா இதெல்லாம் மசாலா எனக்கு படம் தெரியும் மாதிரி. எந்த பாட்டு நீங்க சொல்றீங்கன்னு. லெட்ஸ் சிங்கம் டான்ஸ். சிங்கம் டான்ஸ். செம அந்த பாட்டு கேட்டு நான் அப்படியே மைண்ட் ஃபக்ட் ஆயிட்டேன். சத்தியமா அந்த பாட்டு நான் சொல்ல இருந்தாலும் தெரியும் எனக்கு தெரியும். அதுல ஸ்டெப்ஸ் ஒன்னு போடுவாங்க பாருங்க. அதுதான் சிங்கம் டான்ஸ்னு சொன்னாங்கல்ல. ஷிட் ப்ரோ. ஓகே எல்லாம் சொல்லிட்டீங்களா இல்ல இது டுவேட் டுவேட் பண்றாங்க 2 ஜி ஹார்ட் பிரேக் இருக்கா? சரி கண்டிப்பா. டுவேட் ஓ டுவேட்கா போலேலா. you said A Rahman right இல்ல நான் ஏஆர் ரஹ்மான் சொன்னேன். So okay, first intro girl Harish Jayaraj. நீங்க இன்ட்ரோ வந்து என்ன சொன்னீங்க நீங்க ஜிவி நீங்க No, ஜிவி intro is GV and then the ஆனா girl லாக் பண்ணது அனிருட். lock பண்ணது லாக் okay. பண்ணது அனிருட். Got it. அனிருட்க்கு 2 ஓட்டு. And அப்புறம் then அடுத்து after that we saw the நான் girl. அவங்கள சொன்னது நான் அவங்கள அவங்களோட ஓகே அது அவர்தான் கேக்குறாரு. லாக் பண்ணது அப்புறம் டுவேட் பண்றது இப்ப டுவேட் பண்றாங்க பாட்டு பாடுறாங்க Okay, காதல் காதலி லவ் பண்ணி So, ஆடுறாங்க இப்போதைக்கு நம்ம பாடுறாங்க லாக் பண்ணிருக்கிறது மியூசிக் ஃபர்ஸ்ட் வந்து அனிருட் இன்ட்ரோ பாட்டுக்கு. ஓகே அப்புறம் we have ஹாரிஸ் ஜெயராஜ் doing the பார்த்தோனே பார்த்தோனே காதல் பூக்கிறது பாட்டு. Okay. காதலிக்கிற பாட்டு டுவேட் ஏஆர் ரஹ்மான் என்ன சொன்னது? I'll go with A.R. Rahman ji. I'll go with A.R. Rahman. நீங்க? with this. மூணையா ரமானா. ஓ மை நாங்க ஜி சொன்னோம் நாங்க ஓ, நான் டிஎஸ்பி சொன்னேன். அவர் DSP டிஎஸ்பி சொன்னாங்க. சொன்னாங்க. நம்ம ரெண்டு பேரும் நான் எல்லாம் கலர் பெர்சன்ட் எனக்கு ஓட் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க ரெண்டு பேரும் ஏஆர் ரஹ்மான். சோ இப்ப 2 ஏஆர் ரஹ்மான் 2 ஜிவி ஒரு டிஎஸ்பி டுவேட் ஐ ப்ரிஃபர் ஜிவி டா. choice ஜிவி மண்ணாங்க. ஏஆர் ரஹ்மான் இந்த படத்துல அடுத்து என்னது? இப்ப வந்து எடுத்து போயிட்டு அவன் Heart லவ் break. பண்றான் ஹார்ட் பிரேக் பண்றான் ஐயோ வாழ்க்கையில இப்பதான் ஊரா எனக்கு எல்லாம் எல்லாம் சொல்லுங்க, கிடக்குது. வா, வா.
யாருக்கிட்டே கேட்காதீங்க. இப்போ கடைசி வந்து கேட்போம். நீங்க என்ன? நான் யுவன் தான் சொன்னேன். யுவன் பைக்காம இருக்கீங்களோ என்னது? நான் யுவன் பைக்கில் ஒன்று நான் இதான் இதுக்காக நான் இதுக்காக save பண்ணிட்டேன். ஹார்ட் பிரேக் சாங்னா யுவன் நாளா Okay, கடைசி இப்ப கிளைமேக்ஸ் வர மண்ணுக்கு ஒரு மசாலா சாங். நானு தேவா போறேன். கரு கரு கருப்பாயி சிங்கு சிக்கன் ஜிங்கு சிக்கன். மசாலா சாங். எனக்கு வந்து இங்க நான் வந்து சந்தோஷ் நான் இறக்குறேன். இப்போ எப்படின்னா அந்த 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 இந்த மாதிரி பாட்டுனா லைக் அந்த 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 குருதி பறக்கம் அந்த மாதிரி சாங்லாம் அந்த மாதிரி அந்த மாதிரி ஸ்டைல்ல வந்து இங்க நம்ம சந்தோஷ் நான் இங்க சந்தோஷ் இறக்குறேன். இது போக்கேமான் விளையாடுற மாதிரி தெரியுமா இது? சந்தோஷ் க்ளோகன் சந்தோஷ் சந்தோஷ் காட்டுடை இருக்கீங்க. சனா நம்ம கேடி திங்கிங் ஐட்டம் சாங். ஐ நோ MSV ரைட். MSV ஐட்டம் சாங்கா இருக்கா? ஆனா இங்க கூட நம்ம வந்து ஏஆர் ரஹ்மான் கூட இங்க கூட கொண்டாடுறோம். உஸ்தி யாரு செஞ்சா? டாடி ஹாரிஸ் கூட அவ்வளவு மாட்டோம். என்னது MSVயா உஸ்தி எழுப்பணுமா அவங்கள? உஸ்தி வந்து இவங்க பாய்ஸ் படத்துல நடிச்சாங்க. தமிழ் ஆக்சுவலி நம்ம மசாலா சாங்க்கு யூஸ் பண்ணுவோம். பெர்ஃபெக்ட். தமிழ் அந்த ட்ரம்ஸ் பாத்தீங்கன்னா யா த கை ஒரு மாதிரி உருட்டுவாரு ட்ரம்ஸ் சத்தம் கேக்குறதுக்கு. இந்த பழைய ஒஸ்தி யாரு? டீமானா? இல்ல சாரி. யா கோ ஃபார் தட் தமிழ்ல. ஏன்னா வந்து அவரோட பழைய மியூசிக் வீடியோ கூட நான் ஜீவா கூட ஒரு பாட்டு இருக்கும் தெரியுமா? ஸ்ரேயா ஜீவா தட் படம் தவனு சொல்லலாம். முகம் இல்ல அண்ட் ஐட்டம் சாங் எனக்கு அந்த ஒஸ்தி ஐ லவ் தட். என்ன படம்? ஜீவா கலாசலாலா அது வந்து ரவுத்ரம். ரவுத்திரம். சோ யூ ஃபைனலி சனா தான் லாக் பண்ணிருக்கு. சனா தான் கூட ஓட்டு. 3 ஓட்டு வந்துச்சு. ஆனா இந்த படம் கண்டிப்பா நடக்காதுல. இத்தனை மியூசிக் டைரக்டர். சரி பாட்டுலாம் நல்லா இருக்கு சார். பேக்ரவுண்ட் மியூசிக் எனக்கு வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் வேணும் சார். பேக்ரவுண்ட் ஐ திங்க் அங்க ஜேடிலாம் வேற மேன். நார்மலி இப்போ பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர் ஷீ வில் சூஸ். இப்போ இங்கிலீஷ் படம்னா பார்த்தா கம்போசர் தான் சொல்லுவாங்க, மியூசிக் டைரக்டர் இருக்க மாட்டாங்க. அண்ட் தென் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் சடன்லி அங்கங்கே வந்து பாட்டு மற்ற பாப் மியூசிக் ஆர் சம்திங் தேர் வர் இன்க்ளூடட். அது ப்ரொடியூசர்லாம் வந்து கரெக்டாக கிரெடிட் கொடுப்பேன். பட் person who did that is the music director. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் it's called music director. ஆனா டேவிட் படம் அப்படிதானே, மல்டிபிள் மியூசிக் டைரக்டர்ஸ் தானே. அதான் மியூசிக் அவங்களுக்குள்ள அந்த கன்ஃபியூஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். the designation given. இப்போ ஸ்காஸ் யாரு? ஆக்சுவலி ஸ்காஸ் நம்ம ஹரிஷ் சேவ் பண்ணி வச்சிருக்கோம். ஏன்னா ஹரிஷ் ரொம்ப அண்டர்ரேட்டடான ஸ்காஸ் ஹீரோ வரலாம். நான் அங்க இளையராஜா வரேன். இளையராஜா ஓட் பண்ண நம்ம இங்க ஏஜ் கூட ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க ஒத்துக்கிறாங்களோ இல்லையோ இப்ப ஓட் பண்ணி இப்படின்னா ஒத்துக்க வைக்க முடியும். சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கோம். என்ன இது ப்ராஜெக்ட் எடுத்து மத்தவங்க மட்டும் எல்லாம் ஒண்ணே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இளையராஜா ஓகே நைஸ். இளையராஜா ஏஆர் ரஹ்மான் வீக்கெண்ட் தான் இங்க. யாரு இன்னும் ஏஆர் ரஹ்மான் பாக்கல நீங்க? ஏஆர் ரஹ்மான் ஸ்காஸ் நான் இந்த வீட்டை ஏஆர் ரஹ்மானுக்கு தான் போடுறேன். அதான் ஏஆர் ரஹ்மான் இல்ல தானே கோச்சிக்குவாங்க. அதான் கோச்சிக்குவாங்க. ஏன்னா இளையராஜா வந்து இவங்க கூட ஒர்க் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா ஒர்க் பண்ண மாட்டாங்க. சோ நம்ம அத மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். நம்ம ஏஆர் ரஹ்மான் சார் கேட்டு பாப்போம். ரஹ்மான் சார் கிட்ட நீங்க சார் நீங்க ஏஆர் ரஹ்மான் சார் கேளுங்க சார். டிமாண்ட் பேசுறீங்க. இந்த படத்தை லாக் படத்துக்கு ஹீரோ யாரு இப்ப லாக் பண்றோம்? கதை என்ன மாதிரி இது நம்மளோட இது நம்ம ஜிங்கி டைமோட ஃபேண்டசி மூவி. இது பேன் ஏசியாவா? பேன் ஏசியா படமா இது? படத்துல 5 பாட்டுங்க. பேன் பிளானட். பிஜிஎம் வந்து நம்ம ஏஆர் ரஹ்மான் சார் பண்றாங்க. கதை வந்து அவங்க வந்து இவங்க ஒரு ஹீரோ மனசுல வச்சு தானே சொன்னது. அதனாலதான் all my choices were based on that. அந்த ஹீரோ பேஸ் பண்ணி கதை தான் முக்கியம். கதை முக்கியம். அந்த கதையை அவங்களுக்கு ஏத்த கதை தான். ஓகே கதை மாத்துறோங்க. கதை யார் எழுதுறா? கதையை மாத்துறாங்களாங்க. கதை அது அந்த 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 லைன் இருக்கு, அந்த பாட்டு லைன்லாம் அந்த மாதிரி. ஆனா வந்து பைக் சேர்றவர்கள் இல்ல, சைபர் கேஃபேல வேலை செய்யறான் ஹீரோ. சைபர் கேஃபே. சைபர் கேஃபேல ஆரஞ்சு சைபர் கேஃபே. அதுல இருந்து ஆரம்பிங்க. சைபர் கேஃபேல வேலை செய்யற பையன் ஒரு ஹீரோ கண்டுபிடிங்க. ஆனா வந்து மனசுல அவனுக்கு வந்து சரியான கோவக்காரன் அவன். நான் வந்து நம்ம தலைவர் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். யாரு? தலைவர் சிம்புவை தான் சஜஸ்ட் இல்ல சைபர் கேஃபேன்னே எனக்கு நிறைய இப்ப நம்மக்குள்ள நானும் அதான் பேன் ஏசியாவான்னு கேட்டேன். பேன் ஏசியாவா? பேன் ஏசியா மூவியான்னு கேட்டேன். அதனால தான் இங்கேயும் ஒரு ஹீரோ வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள நீங்க சொல்லலாம். எந்த ஹீரோ சொல்றீங்க? ஹீரோ சொல்றீங்க? உங்க கண்ணு முன்னிக்கு
கவின் நீங்களா? சரி ஓகே ஆசைப்பட்டாரு ப்ரொடியூஸ் பண்றேன், இருங்க. ப்ரொடியூசரா கேட்க வைக்கிறேன். டைரக்டர் வெளியே இருக்கீங்கன்னா பாருங்க, ஒரு ஆக்டர் ரெடியா இருக்காரு. சாங் கார்டு அனுப்பி விட்டுறேன். ஐயோ ஐயோ, முடியெல்லாம் வெட்டுறதுக்கு ரெடியா இருக்காரு. மொட்டை அடிக்கிறாங்களா? யோசிக்கிறாரு. ஸ்கிரிப்ட் ரிக்வெஸ்ட் பண்ணி அந்த ரிக்வயர்மெண்ட் இருந்துச்சுன்னா பண்ணுவீங்களா? முடி இப்போ வெட்டுறதுக்கு, மொட்டை அடிக்கிறதுக்கு? ஆக்சுவலி நல்ல கதைன்னா ஓகேலா, நம்மளோட புல் ஆஃப் பண்ண முடியும்னா இந்த டைலாக்கு நம்மளோட பொட்டன்ஷியல். சீரியஸான क्वेश्चनல. ஓகே, how far are you willing to go to fulfill ஒரு படத்தோட விஷன்? மேன் ஓகே தான் மேன். அந்த 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 கதா பாட் கேரக்டருக்கு முடிவெட்டுவீங்களா? முடிவெட்டுவேன் கதை இல்லை. இஃப் நீங்க 40 கிலோஸ் ஆகணும்னு சொல்றாங்க, உங்க பாடி வெயிட் 40 கிலோ. போலாம். ஏன்னா நம்ம டெடிகேஷன். ஒரு விஷயம் பிடிச்சி செய்யணும்னா அது 3 மாசம் குளிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. 3 மாசம் குளிக்க கூடாதா? இருக்காங்க அப்பதான் அந்த கலர் கிடைக்கும். ஓகே, இருக்கலாம். வாட வெயில நீங்களுங்க அப்படின்னா இல்லை நிக்கலாம். நம்ம ஒரு விஷயத்த ஓகே, கதை அதெல்லாம் ஓகே, நம்மளுக்கு ஒரு இந்த இது செஞ்சோன்னா நம்மளுக்கு ஒரு நிறைய ஒரு நல்ல ஃபியூச்சர் வரும்னா we have to do la. இப்போ வில் ஸ்மித் பார்த்தீங்கன்னா அவங்க நடிக்கும் போது I don't know if it's his first movie or what, but his first few moviesல he had to act where அவங்க வந்து லிப் டு லிப் கிஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு ஒரு காய் கூட. நீங்க உங்க படத்துல வந்து சொல்றாங்களா மேன்? ஓகே, இந்த விஷயத்த வந்து நான் ஷேர் பண்ணுறேன். என் கூட நான் இடையில ஒரு ஷூட் போனல, அந்த முல்லி சீரீஸ்க்கு ஒரு அந்த போனல. ஸோ அங்கே நடிகர்லாம் கண்ணாலாவனா சைனீஸ். ஸோ அவங்க கூட பேசியிருந்தாலும் அவன் வந்து ரொம்ப நாளாக மொழி இண்டஸ்ட்ரியில் இருக்கான், மூவி இண்டஸ்ட்ரியில். இப்போ நம்ம சிங்கப்பூர் மூவி, சைனீஸ் மூவி அண்ட் ஸோன்லாம். ஸோ அவன்கிட்ட பேசியிருந்தேன். ஸோ இவனுக்கு இந்த சீன் நடந்துச்சு, விச் இஸ் லிப் டு லிப், ஒரு கே ஒரு சீன் மாதிரி செஞ்சாங்க. ஸோ ஹேவ் டு டூ தட். ஓகே, நீ அந்த ஆக்ஷன் சொல்லிட்டா நீ மறந்தது தட் யூ ஆர் ஜே, ஓ யூ ஆர் கிருஷ்ணா, ஓ யூ ஆர் நீரோ, ஓ வாட். அந்த கேரக்டர் என்னது, அந்த கேரக்டர் ரிக்வயர்மெண்ட் என்ன கேட்குது. ஸோ அதுதான் நீ வந்து அவனுக்கு என்ன செஞ்சானுங்க, ஷூட் பண்ணிட்டு கிஸ் பண்ணிட்டு கட் சொன்ன தப்பு தண்ணி போயிட்டு குடிச்சு வாய் கொப்பிக்கிறானுங்களாம். ஸோ அந்த மாதிரிலாம் நடக்குமா? ஸோ நம்ம அந்த கேரக்டர்ல தான் வாழணும்ல. ஸோ ஆக்ஷன் சொல்லிட்டா அந்த கேரக்டர் என்ன ரிக்வயர் பண்ணுதோ அதுக்கு நம்ம செஞ்சு ஆகணும்ல, ரெடியா இருக்கணும். ஏன்னா ஏன் இப்படி அப்படி கேட்குறேன்னா, இப்போ இது வந்து இப்போ நடந்த ஒரு விஷயம்லாம். இப்போ ஒரு 1 year 1-2 years இந்த மாதிரி நடந்திருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம். இப்போ இந்த மேல் லிப் டு லிப் கிஸ் விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் ரீல்ஸே நடக்குது, ரைட்? அவ்வளோ ரீல்ஸ் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடக்கிற விஷயங்கள்லாம். ஸோ இப்போ ரீல்ஸில் நடக்கிறதுனால இது வந்து நாட் இனஃப் ஷாக் வேல்யூன்னு சொல்லிட்டு வேற ஏதாவதுலாம் செய்ய சொன்னாங்கண்ணா அவங்களே. நாக்கால லாக் போடணும் அந்த மாதிரி. நாக்கால லாக் போடணுமா? நீ என்ன மேனா உட்கார்ந்து ஃபேண்டசி பண்ணிட்டு இருக்கீங்களா? அந்த அளவுக்கு வந்து நம்மள செய்ய சொல்லுவாங்கன்னு எனக்கு தோணல. 100% ஷுவர் மூவிஸ் அங்கதான் போகுது. தெரியல, பட் நான் அந்த மாதிரி நான் பார்த்ததில்ல. இல்ல போனுச்சு அப்படி. அந்த ரோல் நீங்க கேட்குற ரோல் தான் அது. ஒன் ட்ரை இட் ஃபர்ஸ்ட் உங்களை கேட்குறேன். ஐ மீன் இது வந்து ஹைப்போதெட்டிக்கல் ஸ்பீக்கிங்ல கலா ஆனஸ்டாக இருக்கணும்னா நம்ம வந்து ஆக்டிங் இஸ் அதுவும் ஒரு ஆர்ட் தான். ஸோ இப்போ நம்ம அவ்வளோ சீரியஸான ஆக்டர்ஸ்லாம் யாருமே இல்லை இங்கே நம்ம. ஸோ அதை வந்து நம்ம வந்து இப்போ ஒரு ஜோக்காக ஹைப்போதெட்டிக்கலாக பேசுகிறோம். பட் ஐ நோ சம் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஆர் சீரியஸ் ஆக்டர்ஸ். ஐ திங்க் அவங்கள வந்து இல்லை நீங்கள் இது செய்யணும் அது செய்யணும்னு சொன்னால் அவங்க யோசிக்க மாட்டாங்க. அவங்க இட்ஸ் அபவுட் ஆக்டிங், இட்ஸ் அபவுட் டூயிங் தட். ஸோ பிகாஸ் இப்போ நம்ம I know some people who they are like married couples where the husband is very supportive of the wife acting. The wife does kissing scene, intimate on a bed scenes. It's acting la. It's about acting la. So அது இன்னொரு உலகம்ல, நம்மளுக்கு அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு விஷயம்லாம். பிகாஸ் நம்ம வந்து ஆக்டிங்னு யோசிக்கும் போது நம்ம மேபி மியூசிக் வீடியோ வரைக்கும் தான் நம்ம மேபி யோசிப்போம். யூனோ மியூசிக் வீடியோ ஜஸ்ட் லெப்பா பண்ணிட்டு போயிடலாம். பட் அது சமத்தில் வந்து அந்த ஆக்சுவல் ஸ்டோரி, அந்த தீம்ஸ், அந்த விஷயத்தை உண்மையாகவே முன்னுக்கு கொண்டு வர்றது, பீப்புள் அது ரியல் லைஃப்னு பிலீவ் பண்ணுறதுக்கு அவங்க வாழ்ந்து ஆகணும்ல.
நிறைய பேர் இருக்காங்க மேன், ஹீரோ ஹீரோயின் நடிப்பாங்க, பார்த்தா ஒரு ரன்வீர் சிங், தீபிகா காதலிக்க ஆரம்பிச்சிருவாங்க பிகாஸ் ஆமா நோ சாய்ஸ். இட்ஸ் சச் அ காம்ப்ரமைசிங்கான ஒரு சிச்சுவேஷன். ரொம்ப ஒரு வாண்டரபிளான ஒரு ஸ்டேட்ல தான் இருப்பாங்க அவங்க. they get into character and all. ஏன்னா அந்த பொய்யை வந்து ரியல் ஆக்கணுமே, லைக் ஆன் ஸ்க்ரீன் அது ரியலாக இருக்கணுமே. ஸோ ஐ மீன் நீங்கள் உண்மையாகவே சீரியஸாக ப்ரெசீவ் பண்ண போறீங்கன்னா இட்ஸ் குட்லா. இப்போதான் போயிட்டு இருக்கோம், பார்ப்போம். லெட்ஸ் see. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வசிஜி. வாழ்த்துக்கள். எங்க படத்துல நீங்க தான் ஹீரோ. இந்த படத்துலயா? பாருங்க 5 மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து செட் பண்ணி வச்சிருக்கோம். 6 பிஜிஎம் வேற 6 வேற மியூசிக். ஹீரோ choose பண்ணலாம் ஹீரோயின் அவ்வளவுதான். பத்தி பேசுங்க. என்ன அதான் அந்த படத்துல ஹீரோயின் யாரா இருக்கும்? கிருஷ்ணா வந்து ஸ்ரேயாக்கு தான் ஓட் பண்ணுவாங்க. Of course. ஓ ஸ்ரேயா. கிருஷ்ணா வந்து ஒரு ஸ்ரேயா வெறியன். ஸ்ரேயா I mean ஸ்ரேயா கண்ணி, என்னது? ஸ்ரேயா ஃபேன் பாய். வேற சொல்லுங்க மே, என்ன சாய்ஸ் குறை? ஜிஎம்ஜி நானா Who would you- யாரு ஹீரோயின் கொடுப்பேனா? டோன் சரியில்லையே. தேவயானி கொடுப்பேன். தெய்வானை கொடுப்பேன். நைஸ். இந்த கதைக்கு வந்து தேவா என்ன சரிப்பட்டு வர மாட்டாங்க. ஏன்னா வந்து Reject கொஞ்சம் பண்றாரு. ஏன்னா இந்த மசாலா பாட்டு வருது, கொஞ்சம் செக்ஸியா. மசாலா பாட்டுக்கு வேற ஆளு இருக்கு. இது எவ்வளவு மசாலாவா மாறுதுன்றது தான் இப்ப மசாலா பாட்டு வந்து பாண்டி நட், அதுக்கு கேர்ள் தேவைப்படாது. இப்ப நீங்க தேவயானி சொன்னோன்னே இது என்ன மாதிரி மசாலா படம்? இது வந்து ஒரு அன்டி லவ் ஸ்டோரி. உங்க கேரக்டர் தான் அந்த வெரியன்டா, ஆன்டி வெரியன்டா. தேவயானி தான் ஆண்டி. அவங்க பேசிக்கலி வந்து அவங்க பையனோட மோட்டார் பைக்கை ஃபிக்ஸ் பண்ண வந்து இந்த கடைக்கு வராங்க. மகனை வந்து அடிக்க வராங்க. Man, எனக்கு தெரியாம போச்சு இவ்வளவு பெரிய தேவயானி ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க. தேவயானி வரணும்ட்டு கதையே மாத்துறாங்க. நான் சொல்றேன் சைபர் கேஃபே வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஹீரோ மகன்காரன் ஸ்கூல் சட்டை போட்டு விளையாண்டுகிட்டு இருக்கான். தேவயானி வராங்க. வாங்க முழுசா சொல்லுங்க. மகக்காரன் ஸ்கூல் சட்டை போட்டு என்ன நின்னுட்டு இருக்காரு? இவரோட பிரெயின்ஸ் வந்து ரொம்ப டர்ட்டியா Fantasy mode லயே இருக்கு. வெளியே இருக்கு. சைபர் கேஃபேன்னு முதல்ல சொல்லியாச்சு, நீங்க பாருங்க. கேம் விளையாடுறான் பையன். விளையாண்டுட்டு இருக்கான், கவுண்டர் ஸ்ட்ரைக் விளையாண்டுட்டு இருக்கான். அவங்க அம்மா வந்து அடிக்கிறாங்க, அடியை கிளப்புறாங்க. அடி கலப்புறாங்க. நான் வந்து சிசிடிவில பாக்குறேன். நீங்க போய் நிப்பாட்டுறீங்க அந்த ஏய் அடிக்காதீங்கன்னு. எப்படி என்ன பண்றீங்க, ஏன் அடிக்கிறீங்க அப்படின்னு. இங்க பாருங்க, இங்க பாருங்க. ஸ்கூலுக்கு போகாம இங்க வந்து விளையாட்டு இருக்கான். இப்படி தான் ஸ்கூல் பையன் விடுவீங்களா அப்படி கத்துறாங்க. நான் உன்னை அழகா பேசுறேன். சொல்லுங்க அடுத்து சொல்லுங்க. நான் வந்துட்டல. நீங்க கதை சொல்றது எல்லாம் ஆமா, கொஞ்ச நேரம் படம் பார்த்த மாதிரியே இருந்துச்சு எனக்கு. ஷூட் மட்டும் தான் நடக்கல. நீங்க வந்து எழுதிட்டாங்க. அவங்க மதர் வந்து அந்த சன்னை அடிக்கும் போது ஓகே, நீங்க வந்து உங்க பாடியை வந்து நீங்க லைன்ல அந்த 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 அடிக்கிற அந்த 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 இதுல வந்து நீங்க பாடியை வச்சு பிளாக் பண்றீங்க. பிளாக் பண்ணி திரும்பி பாக்குற அந்த கேப்ல உங்களுக்கு காதல் பூக்குது. அப்பதான் கண்கள் இரண்டால் மாதிரி ஒரு பாட்டு வருது. யார் வந்து அந்த லவ் பாட்டு செய்யறா? முத பாட்டு லவ் பாட்டு செய்யறது வந்து ஹாரிஸ் ஜெயராஜ். ஹாரிஸ் ஜெயராஜ் இன்ட்ரோடக்ஷன் பாட்டு நீங்க வந்து அப்பதான் பூக்குது. இப்ப திரும்ப அடிக்காதீங்க. திரும்ப தேவயானி அதை வச்சு ஒரு சாம்பிள். தேவயானி பாட்டு அதை வச்சு சாம்பிள் அப்படி திரும்ப தேவயானி மூஞ்சி பாக்குறேன். அந்த கேரக்டருக்கு பேர் இருக்கா? அந்த பேர் வச்சிங்களா? மின்னல்ல இருந்து ஏதாச்சும் ஒரு அந்த மாதிரி பேர் வச்சு மின்னலே ஒரு அந்த மூட்ல மாதிரி. அச்சோங் அப்படியே போயிட்டு இருக்கு. தேவயானி கூட ஓகே பாத்துட்டேன். இவங்களை பார்த்தேன், கூட்டாட சொல்றேன் மறுநாள். இவங்களை பார்த்தேன் மச்சி. பிள்ளை அவன் பையன் ஸ்கூலுக்கு அடி வந்தான். அவங்க பார்க்க வந்து எனக்கு இன்னும் சிறு வயசு மாதிரி தான் இருக்கு மச்சி. அது அவங்க மகன்டா இல்ல மகனா இருக்காது, கண்டிப்பா தம்பியா தம்பியா இருக்கிற மாதிரி இருக்கும். தோணுது எனக்கு. ஆகிய பண்றாங்க. இல்ல மச்சி, அவங்க ஹஸ்பண்ட் இங்க இல்ல, வெளியே ஒரு வேலை செய்யறாங்க. ஆர்மி மேன் மச்சி. ஆமாவா உண்மையானுமா? அவங்க வீட்டு தெரியுமா? அப்பதான் வந்து விவேக் மாதிரி ஒரு கேரக்டர் போயிட்டு வந்து சார் போயிட்டு வந்து செக் பண்றாங்க, இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றாங்க. கேதர் பண்ணிட்டு அப்புறம் என்னது சொல்லுங்க மே, நான் அது பாதி தூரம் வரேன். கொஞ்ச நேரம் ஒரு விஷயம் கிளாரிஃபை. அந்த ரோல் யார் நடிக்கிறா? விடிவி கணேஷா? இது அந்த ஆர்மி ஹஸ்பண்டா? இல்ல போய் தேடிட்டு வந்துட்டு சொல்றாங்க விவேக் மாதிரி ஒரு சஜஸ்ட் பண்ற ஒரு ஆளு. யாரு? மாப் தானே. பாருங்க எப்படி அந்த ஃப்ரேம் பாருங்க எப்படி இருக்கு. இல்ல நான் ஓகே அதான் இருக்கு. ஓகே
அவ்வளோ கமிட்டட்ல இந்த ஃபீல்டுக்கு. எனக்கு இந்த நினைக்கிறேன் விடிவி கணேஷ் ஓகே. அவர் வந்து என்னன்னா வந்து தண்ணி அடிக்கிற கை. ராத்திரி சிசிக்கு வந்து வாட தண்ணி அடிப்போன்னு சொல்ற கை. அவர் வந்து மாமான்னு கூப்பிடுவோம். ஏன் டூட் நடிக்க கூடாது இந்த சீன்ல? வேணாம் கரெக்டா இருக்குமே. சீன் பத்தாது மேன். ஓகே விடிவி அப்புறம் இந்த மாதிரி லவ் பட் கிட்ட சுரா ஃபிக்ஸ் ஹீரோயின். லவ் அப்படி இதாச்சு. லா தேவயானி அப்பா நீங்க டெய்லி வீட்டுக்கு போயிட்டு அட்வைஸ் பண்ற மாதிரி நீங்க அட்வைஸ் பண்ற அந்த பையனுக்கு நீங்க அட்வைஸ் பண்ற அந்த அந்த இதுல வந்து அவங்க மதருக்கும் உங்க மேல லவ் வந்துருச்சுல? இல்ல ஓ, இப்படி செம்ம, மாத்தோம். செம்ம, செம்ம. ஓகே நான் அந்த வீட்டுக்குள்ள போறது வந்து எப்படின்னா வந்து பையனுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிளாஸ் சைனீஸ் சொல்லி கொடுக்குறேன். ஓ சீனா சொல்லி கொடுக்க நான் வந்து ஹோம் டியூஷன் வீட்டுக்கு போறேன். ஓகே ஓகேயா அவங்கள பாக்குற டைம் அப்பனா ஒரு சீன பாட்டுல வரணும். இது யாருமே சீன மியூசிக் வரணுமே. ஹாரிஸ் ஜெராக்ஸ் தான் சீன பாட்டுலாம் சேவாகல. சின்ன சாம்பிள் சேவாகல. ஏழாம் அறிவு உமாகாசி எல்லாம் வருதுதானே? அந்த 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 ஒன் சைடு டிராவல் பண்ணுவோம்ல லவ் பண்றது அந்த பாட்டை விட்டுருவோம். ஓகே அந்த அந்த டுவேட் பாட்டு வந்து நீங்க வந்து சீனல பாட, அவங்க வந்து தமிழ்ல பாடுவாங்க. ஓகே மனசுக்குள்ளே காதல் வந்துச்சா வந்துச்சா வந்தல்லோ, அது வந்தல்லோ. அந்த மாதிரி. அந்த மாதிரி ஒரு ஸ்டைல். வந்தல்லோ லைலியாலோ பிடிச்சாங்க. இந்த பாட்டு ஹிட் சார். அது வந்து யார் செய்றா அந்த பாட்டு? இந்தியால மட்டும் ஹிட் இல்ல, சைனால ஜிவியும் சைந்தவியும் பாடுறாங்க. ஸோ போயிட்டே இருக்கேன், போயிட்டு ஒன் சைடு லவ் பண்ணிட்டு இருக்கேன், நிறைய விஷயம் நடக்குது. திடீர்னு சொசைட்டி இந்த காதலை வந்து எப்படி ஏத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டுக்கு ஸ்கூல் தெரியுமா இல்லையா? பையன் வந்து ஸ்கூல் போயிட்டான். ஸ்கூல் பாட்டுல தான் ஸ்கூல் பையன் வந்து ஸ்கூல் போயிட்டான், எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஸ்டே பண்ணிட்டான். அவன் வந்து ஹீரோ வந்து சின்ன வீட்டில் சொல்ல எக்ஸ்ட்ரா கரிக்குலம் இருக்கு அவன் ஸ்கூல். நான் வீட்டுக்கு போயிட்டேன் தெரியாதனமா வீட்டுக்கு போயிட்டேன். ஓ வந்துட்டீங்க உங்களுக்கு தண்ணி கழுவி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தண்ணி கழுவி கொடுத்துட்டு குடிச்சிக்கிட்டு இருக்கோம். டுவேட் பாடிக்கிட்டு இருக்கோம். டுவேட் பாடுறோம்னா தமிழ் படத்துல சீன் எடுப்பாங்க தெரியுமா? ஒரு சீன் நடக்கும் போது பாட்டுக்கு போயிடுவாங்க. ஒரு சீன் நடக்கும், தண்ணி குடுக்குறாங்க, அவங்களுக்கு புரியும். சீன் நடக்கும், பார்த்தா அப்படியே போயிட்டு ஒரு 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 டைகர் வந்து மான வேட்டையாடும். ஆனா வந்து அந்த சீனை வந்து ஃபுல்லா காமிக்க மாட்டாங்க. 2 பூ வச்சு நியூயார்க்ல ஆஸ்திரேலியால எல்லாம் டுவேட் பாடுறேன். வெளியூர்ல ஷூட் இருக்கா? கட் பண்ணா கலிபோர்னியால ஒரு ஸ்னோ செட்டு போடலாம் சார். நம்ம செட்டு போடலாம் சார் கலிபோர்னியால ஸ்னோ செட்டு. ஓகே டுவேட் பாடுறேன். நம்ம இங்க யூகேல பாட்டு பாட்டுக்கு டுவேட் பாடிட்டேன். ஆமா பாடிக்கிட்டு இருக்கேன். ஐயோ அந்த கட்டம் தான் வடி இப்பதான் மாட்டீங்களா? நடக்குது. ஆமி ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க. ஆமி ஹஸ்பண்ட் யாரு? ஆமி ஹஸ்பண்ட் சரத். நீங்க யாருக்கிட்ட அடி வாங்குறீங்க? குமார் கரெக்டா இருக்கும். பொன்னியின் செல்வன் சரத்குமாரா? நல்லாதான் இருக்கும். ஓகே ஓகே சரத்குமார். அவர் பாடி பெருசாலாம் வச்சிருக்காங்க. இதுக்கே வெளியாகி இருப்பாங்கல்ல. நான் என்ன ஷவுல குடிக்கிறேன் எடுத்தோன்னு இந்த மாதிரி கதவு தட்டுறோன்னு தோணுனா எனக்கு பைல்வான் தான் ஆக்சுவலி மண்டைக்கு வந்து. ரொம்ப வயசா இருக்காங்க. இல்ல அது யங் வெர்ஷன்ல பட் ஏஐ யூஸ் பண்ணலாம். டை பண்ணிக்கலாம். இல்ல பயல்வான் மேபி வந்து நெய்பர் அவங்க தான் வந்து சரத்குமார் விஷயம் சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து அந்த அவர்தான் சகுனி கேரக்டர்லாம் கோசிலாம் பிடிக்கும்ல. அதே டோன்ல பேசணும் அவங்க பேசுற மாதிரி. அவர்தான் நியூஸ் பேப்பர்லாம் போயிட்டு இருக்கு சீன் போயிட்டு இருக்கு. மறுநாள் ரிட்டர்ன் வந்துட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. அடி வாங்குறீங்களா இல்லையா? அப்பா அடி வாங்கி தான் இவ்வளவு பெரிய காரியம் பண்ணிட்டேன், அடி வாங்காம போகாதே மாதிரி ஒரு பாட்டுலா. ஓகே ஆமா நீங்க வேற டீ குடிச்சீங்க. அடி வாங்கிட்டு இருப்பாங்க, ஸ்லோ மோஷன்ல பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கணும். ஆமா அடி வாங்குவாங்களா? இல்ல ஏன் அடி வாங்குறாங்க? வெறும் டீ தானே குடிச்சாங்க அவங்க. மேன் பாட்டு தான் பூலாம் இடிச்சிருச்சு. இடிச்சிருச்சாங்க. முடி கலஞ்சிட்டு இருக்கும். நீங்க என்ன நீங்க தான் பூ நீங்க தான் ஆட்னீங்க பூவை. அடிச்சு கல்லுல போட்டு இடிக்கிற அப்பதான் நான் முடி வெட்டணும்னு நீங்க சொன்னீங்களே. முடி வெட்டணும். ஓகே அந்த சேதுலா
அது இதுல அவங்களோட மகன் தான் போடணும் அது. அவங்களோட இளையராஜா மகன் தான் போடணும் பாட்டை. இந்த கட்டம் பாட்டு யுவன் யுவன் போகாது போகாது அந்த மாதிரி அந்த ஸ்டைல்லாம் ஓகே நல்லா இருக்கும், செம்மையா இருக்கும். சேட் அடிப்பட்டு விழுவுறேன். அதே கேப்ல வந்து 2 பாட்டா போடுறாங்க யுவனு. விழுந்த பிறகு ஒரு நாளில் மீண்டு வளர்றதுக்கு ஓகே Flip-லா, okay. மீண்டு வரேன், நாள் மசோ சிசி மீண்டும் வந்து உனக்காக நான் வரேன்டி, உன் புருஷனை எதிர்த்து நான் வரேன். எவன்டி ஒன்ன கட்டுனா கையில யுவன் அப்படியே 3 பாட்டு யுவன் 3 பாட்டு கேட்டிருங்க. கென்ட்ரிக் மாதிரி Flip. இப்படி பரட்டி இப்படி பரட்டுறாங்க யுவன். நாளில் இப்படி வந்துட்டு எவன்டி ஒன்னு கட்டுனா பிட் ஃபிளிப். ஓகே செம்ம செம யுவன் சார். ஆமா. ஓகே. எந்த பாட்டு விட்டுட்டோம்? என்னென்ன கட்டா இருக்கு? கடைசி வந்து இப்ப மசாலா நம்ம சரத்குமார சண்டை போடுறேன். சரத்குமார சண்டை போடுறதுக்கு பிளான் பண்றீங்களா? இல்ல நடுவுல அந்த ட்ரைனிங் பீரியட்லாம் வரணுமே, அதுக்கு வித்யாசாகர் ஒரு பாட்டு போடணுமே, அந்த மாதிரி அர்ஜுனர் வில்லு மாதிரி. எனக்கு என்னமோ அந்த இது முடிச்சிட்டோன்னே எழுந்து வந்துட்டு நேரா சரத்குமார் போய் டீல் பேசுறாங்க. அந்த மாதிரி வைக்கலாம் நம்ம. டீலா போய் சண்டை வேணாம், நம்ம வந்து சமாதானமா போய்க்கலாம். அந்த மாதிரி ஒரு கூட்டு குடும்பமா வாழுவோம் வாழலாம் அப்படின்னு. இது ஏன்னா இது வந்து இப்போ உள்ள ஜெனரேஷனை டச் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம கூட்டு குடும்பம் வாழலாம். ஆமா. ஏன் ஒரு ஹஸ்பண்ட் கூடாது? நீங்க அடிக்கடி ஆமிக்கு வெளியூர் போயிடுறீங்க. நான் ஜகா படிக்கிறேன். நீங்க வரதுக்கு ஒரு நாள் முன்னாடி சொல்லிருங்க, நான் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு கிளம்பிடுறேன்னுங்களா? இந்த மாதிரி பேசிட்டு அங்க மசாலா சாங் வைக்கிறோம். டீலா நோ டீலா. சோ அவங்க 2 பேரும் சேர்ந்து மசாலா சாங் வந்து எப்படி தெரியுமா, சரத்குமார் ஆடி வைப்போம். முன்ன வந்து அந்த மசாலா பாட்டுல தான் வந்து 2 பேருமே வந்து அந்த ஒண்ணா கை கொத்து. இல்ல ஸ்டார்டிங்ல அந்த ஸ்டார்ட் பாட்டு ஆரம்பிக்கும் போது இவர் ஒரு சைடுல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு, அவர் ஒரு சைடுல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மசாலா பாட்டுல தான் வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங்லயே வரீங்க நீங்க வரீங்க. 2 பேரும். வந்துட்டு 3 அந்த பாட்டுல தான் அந்த 3rd வேர்ஸ்ல தான் நீங்க 2 பேருமே கை கொத்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கிற மாதிரி. ஒரு படத்துல எல்லாம் வந்து 2 ஹீரோயின் இருந்தா 2 ஹீரோயின் ஆடுவாங்களே. சோ இந்த படத்துல 2 ஹீரோ இருக்கனால ஒரு ஹீரோயின் வச்சு 2 பேர் ஆடுறோம். ஒரு ஹீரோயினோட சோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அவர் வந்து என்னோட வைஃப் வந்து என் வைஃப் வந்து இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு அவரு பாடுறாரு சேடா. செகண்ட் அந்த வேர்ஸ் வந்து நீங்க வந்து பெர்ஃபெக்ட் லவ் வந்து கை விட்டு போச்சு அப்படின்னு 2 பேருமே வந்து அவங்க அவங்களுக்காக ஃபீல் பண்றீங்கன்னு சொல்லிட்டு 3rd வேர்ஸ் வந்து நீங்க 2 பேருமே குத்தா சார். இந்த பாட்டு நல்லா செம்ம குத்து. டான்ஸ் மாஸ்டர் யாரை வச்சுக்கலாம் சார்? எனக்கு எடுக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம சாண்டி மாஸ்டர். சாண்டி மாஸ்டர் எல்லாமே சாண்டி மாஸ்டர் நல்லா ஒரு காமிக்கா செய்வாங்க. எனக்கு ஓகே தான் சாண்டி நம்ம மாஸ்டர். நாட்டிலே இருந்து அரைச்சோம் வேணாம். அந்த கான்வர்சேஷன் இங்க போகுது அப்படின்னு எனக்கு தெரியுது. அந்த கான்வர்சேஷன் அப்படி வேணாம். நம்ம entertain பண்ண வேண்டாம். இந்த இதுல கேட்கல, வேற ஏதாச்சும் கேரக்டர் கேட்கலாம். சாண்டி மாஸ்டர் கூட வேலை செய்றோம். சாண்டி மாஸ்டர். ஸோ வந்து தேவியானி தான் இந்த மசாலா சாங்ல ஆடுவாங்களா? ஆமா ஆமா. கிறிஸ்டியா இமேஜின் பண்ணி பாக்குறேன் நினைக்கிறேன். அவங்கள ஆட வைக்கிறோம். தேவனி அதுக்கு ஒத்துக்குவாங்களான்னு தெரியலையே. வேணா சரத்குமாருக்கு அவருக்கு காஞ்சனா பேசுறது காஞ்சனா ஓகே. மசாலா பாட்டு முடியுது. வாவ் வாவ். படத்தை வந்து இப்ப நம்ம வந்து தேவியானியை வந்து இக்குவேஷன்ல இருந்து தூக்கிட்டு ஸ்ரேயா சரண் நம்ம வாஷிக்கும் சரத்குமாருக்கும் லிங்க் உருவாக்கிட்டோம்னா அந்த மசாலா சாங்ல வந்து அப்படிதான் வருது. தேவயானி வந்து அந்த மசாலா சாங்ல கண்டுபிடிச்சு 2 பேருமே தர்றாங்க. பிடிக்கல சார். ஏன்னா ஹஸ்பண்டுக்கு துரோகம் பண்ண தேவியானி வேணான்னு சொல்றாங்க. இல்ல இந்த எபிசோடே எனக்கு ஃபர்ஸ்ட் நல்லா செகண்ட் ஹாஃப் இல்ல get somebody from outside, so both of them மசாலா சாங்ல வந்து வேற ஒரு உட்ரியா தேவியானி வந்து குழப்பத்துல இருக்காங்க. சரத்குமாரா ஓஷியா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப் அவுட் சார். செகண்ட் ஹாஃப் மாத்திட்டு வந்து அப்புறம் வந்து கதை சொல்லுங்க. நைஸ். நான் ஆப்பிள் ஜூஸே குடிக்கல, அதுக்குள்ளேயும் கதை மொத்தம் சொல்றீங்க. முடிஞ்ச படம் பேரு கடைசியா வருமா, த மில்ஃப் ஃபண்ட்னு. அது டைட்டில் கீழே இருக்கும். என்ன இது இங்கிலீஷ் டைட்டில் அது. ஓகே. எப்ப ரிலீஸ் வருது படம்? இந்த நம்மளே ஹைபோதெட்டிக்கலா தான் பேசிட்டு இருக்கோம். ரிலீஸ் போயிட்டாங்க. வாங்க கூட சேர்ந்து இறங்கி மூவி பூஜை செய்வோம். ஒரு மாஸ் படம்னு ஆரம்பிச்சு ஒரு மசாலா படத்துல கொண்டு போய் விட்டுருக்கோம். அப்படிதான் சொல்லி ஏமாத்துறாங்க. அது கரெக்ட் தான். ஆமா. நீங்க நேத்து போய் ஒரு படம் பாத்தீங்க. ஸ்டாப். என்ன ஃபீல் பண்றீங்க? 2 பேரும் படம் பாத்தீங்க. படம் செம நல்லா இருக்கு. கவின் வந்து நல்லா புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் இப்படி கீழே இறங்கிடுச்சு. பட் அவங்க கொண்டு போன விதம் கவினோட பெர்ஃபார்மன்ஸ்லாம். ஸோ அந்த கதைக்காக பார்க்கலாம் கவினுக்காக. ஸோ கடைசி வரைக்கும் நம்ம யோசிச்சுட்டு போவோம், தேய்ப்பான ஜெயிக்க மாட்டோம்னா அந்த மாதிரி தான்.
கடைசி வரைக்கும் அது இருக்கும். அது இருக்கும். தேய்ப்பானா தேய்க்க மாட்டாங்க, நல்லா எடுத்துருக்கானுங்க. எனக்குமோ அந்த கதை வந்து நம்ம டிகே தியாகராஜன் குமாராஜோட ஃப்ளேவர் இருக்கு, கௌதமோட ஃப்ளேவர் இருக்கு கொஞ்சம் கொஞ்சம். சொல்லலாம். நல்லா இருந்துச்சு. என்னன்னா யுவன் பிஜிஎம் எல்லாரும் கனெக்ட் பண்ணிக்க கூடிய ஒரு கதை. எஸ், எல்லாரும் ஃபீல் ஆவீங்க கண்டிப்பா. வேற யார் இண்டஸ்ட்ரியில் லைக் எனி இண்டஸ்ட்ரியில் உங்களோட வேலை என்ன வேலை செய்கிறீங்களோ, மியூசிக், ஃபுட்பால் பிளேக்கு, எனி ஸ்பார்ட்ஸ் செய்கிறீங்களோ, ஸ்ட்ரகிள் வந்து எல்லாத்துலேயுமே ரிலேட்டபிளான விஷயம் தானே. ஆமாம், எல்லாத்துலேயுமே ஸ்ட்ரகிள் தான். இப்போ நம்ம கூட பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் இப்போ இண்டிபெண்டாக மியூசிக்லாம் மூவ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ நம்மளாம் போய் படம் பார்த்தோம்னா மேபி கண்டிப்பாக அது கண்டிப்பாக. ஏன்னா நிறைய விஷயம் நம்மளுக்கு ரிலேட் பண்ணுச்சு. பிகாஸ் நம்ம எல்லா வாழ்க்கையிலும் ஒரு டவுன்ஃபால் ஒரு கஷ்டப்பட்டிருப்போம். ஸோ ரிலேட் பண்ணலாம். நம்ம எதுவும் ட்ரை பண்ணி செஞ்சுக்கிட்டு இருப்போம், திடீர்னு ஒரு டவுன்ஃபால் வரும், லைக் இறக்கி விடுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் அந்த கதை. சாக்ரிஃபைசஸ் அந்த மாதிரியான மேட்ரெல்லாம் இதில் பேசியிருக்காங்க. ஸோ ரொம்ப ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு கதையாக இருந்துச்சு இந்த படம். அதில் அந்த படத்தில் ஒரு கோட்ஸ் இருந்துச்சு, அதான் நம்ம பேசி என்ன கோட்ஸ் அது, யூனிவர்ஸ் ஃபால் ஸ்டபன் ஹார்ட், ஸ்டபன் ஹார்ட்னு. ஸோ விச் இஸ் எது வந்து நம்ம வந்து பிடிவாரமாக எடுக்கிறோமோ, பிடிவாரமாக ஆசைப்படுறோமோ, அது வந்து கண்டிப்பாக நடக்கும்ல. ஆசைப்படுறது முக்கியம் இல்லை, எவ்வளோ பிடிவாதமாக இருக்கணும்னு முக்கியம். எஸ், ஆசைப்படுறது எல்லாம் ஆசைப்படலாம். உங்க ரெண்டு பேத்துக்குமே நல்லா கனெக்டபிளா. ஆக்சுவலி ரெண்டு பேர் தான் போய் பார்த்தோம். லைக் வந்து ஒரு சீனா லைக் வந்து லைக் ஓகே, சில சமயம் அவன் உழுவும் போது லைக் அது வலிக்கலாம். எஸ், என்ன ப்ரோ இந்த மாதிரி நடக்குது, ஃபாக் ப்ரோ. ரெண்டாவது வாட்டி போய் பார்ப்பியான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் போய் பார்ப்பேன்னு நினைக்கிறேன். ஆனால் ரெண்டாவது வாட்டி போனோன்னா தனியாக போவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அழுவலாம் முடியல என்னால். திடீர்னு அங்கே போயிட்டீங்க நீங்கள். இல்லை, நிறைய விஷயம் அது ஏன் சொல்கிறேன்னா, எல்லா படத்தையும் பார்த்துட்டு அழுவிட அந்த மாதிரி கேரக்டர் இல்லை. சில படம் அந்த கனெக்ட் பண்ணோம்ல, நம்மளை வந்து அங்கே வச்சு பார்ப்போம்ல. ஸோ இந்த படம் வந்து ஒன் ஆஃப் இட். ஸோ அதனால நாங்கள் வச்சு பார்த்ததுனால இந்த விஷயம் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க ரொம்ப ரிலேட்டபிளாக இருந்துச்சு. ரொம்ப ரிலேட் பண்ணின விஷயம் வந்துட்டு இருக்கு, சொல்கிறேன். ஒரு விஷயம் வந்துட்டு அதை நோக்கி போகிறோம், ஓகே, நிறையா தடங்கள்லாம் வருது, சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்க, பண்ணிவிட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்க அங்கிட்டு வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த ஃபீலிங்கை கூட உங்களால் வெளியே காட்ட முடியாது. ஏன்னா அந்த ஃபீலிங்கை நீ வெளியே காட்டினீங்கன்னா அவங்க சுற்றி இருக்கிறவங்க வந்து ஜெஜாஸ் ஆகுங்க, என்னது பாதிக்கப்படுவாங்க சொல்லிட்டு நீங்கள் அந்த ஃபீலிங்கை காட்டாமல் வெளியே எடுக்கிறது வந்துட்டு அது அந்த கட்டம் மேமாங்க. ஸோ அந்த கட்டம் அந்த நடக்கும் போது லைக் நாங்கள் ரெண்டு பேரும் ஓ அப்படி ஓகே. ஏன்னா நம்ம வந்து ஒரு பிடிச்ச விஷயம் அதுதான் பிடிச்ச விஷயம் நம்ம பண்ணணும், நம்மளுக்கு தெரியும். ஆனா மத்தவங்களுக்கு வந்து சாக்ரிஃபைஸ்னு காட்டிக்க கூடாது. ஓ இவன் சந்தோஷமா இருக்கான் அந்த மாதிரி. எஸ், அது வந்து அது ஆக்சுவலி ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல நம்ம செல்ஃப்க்கும். அது குட் ஸ்டஃப். அதான் கண்டிப்பா போய் பாருங்க, எல்லாம் போய் பாருங்க, குட் மூவி. ஏன்னா இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் மூவில டைட்டில் போய் பார்த்தது லைக். ஆமா, இந்த வருஷம் ஆரம்பிச்சு டைட்டில் போய் பார்த்த மொதல் படம்னா இதுதான் ஸ்டார் தான். ஏன்னா அவ்வளோ வேலைகள் நிச்சயமாலுமே. ஸோ யா, நீங்கள் எந்த படம் பார்த்தீங்க இந்த வருஷம் ஆரம்பிச்சு டைட்டில் போய் பார்த்த படம்னா? டியூன் 2 பார்த்தேன்னா. இங்கிலீஷ் மூவி, இங்கிலீஷ் படம் டியூன் 2 அது மட்டும் தான் சினிமா. பிளானட் ஆஃப் ஏப்ஸ் நாளைக்கு கலா டைம் மாத்தேங்க. இது ரீபூட்டா இல்லை பார்ட் ஆஃப் தி ஃப்ரான்ச்சைஸ்? அந்த இது வரைக்கும் வந்துச்சு பேட்டில் ஆஃப் தி பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ், அது கண்டினியூ தான் நினைக்கிறேன். நான் விட்டுட்டேன் அது. அந்த நிறைய இது செத்துரும் தானே சீசா பட் இதுல தெரியல, ஒன்றும் ட்ரெயில பார்க்கல. பிளானட் ஆஃப் தி ஏப் அந்த மொத வந்துச்சு, அதாவது இந்த சீசன் அந்த கேரக்டர் அது வந்து எனக்கு ரொம்ப செம்மலா. Actually, இது வந்து third rebootல the original and then the Mark Wahlberg one and then in the series. Totally out of என்ன சொல்றது, பழசு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான். ஆனால் இந்த புது இது ரொம்ப நிறைய இருக்கு மேன். இப்போ இது வந்து கிங்டம் ஆஃப் தி பிளானட்ஸ் ஆஃப் தி ஏப்ஸ். வெயிட் இருக்கீங்க. இட்ஸ் டூ மச்லா. மொத பிளானட் ஆஃப் ஏப்ஸ் வந்து தான் செம்ம. எஸ்,
அது செம்ம. அந்த எவ்ரி கேரக்டர் சீஸ் மாரிஸ் எல்லாம் ட்வீட் அக்கவுண்ட் வந்துருங்க. எல்லாம் ட்வீட் பண்ணிட்டு இருக்காங்க. They are trying to be the Fast and Furious series of the sci-fi world, man. 10 படம் 11 படம் போய் போல. நான் இது மான்ஸ்டர் வர்ஸ் பார்த்துட்டு இருக்கேன், எல்லாமே பார்த்துட்டு இருக்கேன். விச் இஸ் Godzilla, Skull Island, அப்புறம் Godzilla vs Kong. அது வந்து they also have a supplementary series Monarch. அது இப்போ பார்த்துட்டு இருக்கேன். நல்லா தான் இருக்கு, நல்லா இருக்கு. That was way better compared to the movie, the last one. எனக்கு அப்படி இருந்துச்சு. Monarch வந்துட்டு இன்னும் kept me at the edge of the seat and everything. என்ன அது வந்து என்ன ஆப்பிள் சீரிஸ் அது? Apple HBO something like Apple, I think Apple, yeah. ஆப்பிள் சீரிஸ், அதனால தான் அது நிறைய பேர் அது பார்க்கறது இல்ல அதை. பட் யா அது மேமா ஒத்திடலாம். நீங்க என்ன படம் பார்த்தீங்கன்னு சொன்னீங்க? நான் படம் பார்த்து கொஞ்ச நாள் ஆச்சு. இப்போ ரீசென்ட்லி ஒரு படம் பார்த்தேன், லைக் த மெக்சிகன் அப்படின்னு, பிராட் பிட்டோ ஜூலியா ராபர்ட்ஸ் படமும். And then இன்னொன்று லைக் the beefலாம் நடந்துட்டு இருக்குல்ல, ட்ரேக்கா நடப்போ சத்து ஸ்டோரி ஷிட். There's a clip from a Netflix series. Before I came here, I just watched the first episode, A Man in Full. So probably I'm gonna pick that up lah. ஒரு மாதிரி ரிலேட்டபிள் நினைக்கிறேன் அவருக்கு. இப்போ ரீசனாக பார்த்ததுன்னா பேபி ரெயின்டியர் பார்த்தேன். கிரேசி மேன். ரெயின்டியர் ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்தேன், ஐ ஃபெல்ட் சோ வியர்ட். அதுக்கப்புறம் தான் இந்த மெக்சிகன் பார்த்தேன். நீங்க பாருங்க, அது செம்ம கிரேசி ஃபர்ஸ்ட் ப்ரோ. எபிசோட் முடிச்ச Crazy. the girl, அந்த மார்த்தா அப்படின்னு அந்த கேரக்டர், the real girl is பியர்ஸ் மோகன்ல பேசிட்டு இருக்காங்க இப்ப. ஐ மீன் அது வந்து ஒரு ஸ்டாக்கர் பத்தி படம்ல அது. அவன் பேசிக்லி வந்து அவங்க ஒருத்தவங்க வந்து அந்த பப்ல வேலை செய்யறான். இஸ் a comedian who is just working in the pub to somewhat time, to make a living, time ஓட்டுறது. அவன் ஆல்மோஸ்ட் அவனோட லைஃப்பை கூட வந்து இந்த பப்ல வந்து கூட மறைச்சி வச்சிருப்பான், அவன் ஒரு காமெடியன் அந்த மாதிரி அப்படின்னு. ஸோ அவங்க அங்கே பப்ல லேப்பா பண்ணிட்டு இருக்கும் போது ஒருத்தவங்க வந்து உட்காடுறாங்க. சீலாப்பா பேசிடுவான். சும்மா உட்காந்துருப்பாங்க, ஒன்றுமே ஜஸ்ட் பேச்சுவார்த்தை கொடுப்பான். ஐ மீன் ஆஃப்கோர்ஸ் இஸ் அ பார்டெண்டர், ஸோ ஹிஸ் ஜாப் இஸ் டு டூ ஆல் தட். கொடுத்துட்டு ஆர்டர் பண்ணும் போது அப்படின்னு இல்லை, ஐ டோன்ட் அஃபோர்ட் இட்னு சொல்லுவாங்க. ஸோ பரவாயில்ல, இஸ் ஆன் த ஹவுஸ்ன்னு சொல்லுவான். ஒரு டீயா என்னமோ கொடுப்பான், கோக்கா என்னமோ சம்திங் கொடுப்பான். டயட் கோக் தான் நினைக்கிறேன், திங்ஸ் அப்படி கொடுப்பான். அவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க என்னமோ ஒரு பெரிய லாயர், அவங்க ஃபோனில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பொலிட்டிஷியன்லாம் இருக்கான் அப்படி இப்படின்னு. அவன் யோசிப்பான், அவன் அந்த வாய்ஸ் ஓவர்லேயே கூட சொல்லுவான், லைக் இப்போ தான் அஃபோர்ட் பண்ணலன்னு சொல்கிறாங்க, ஆனால் பார்த்தா இந்த மாதிரி இதெல்லாம் அவங்க ஃபோன் ஒரு ஹை ப்ரொஃபைல் லாயர் மாதிரி பேசுகிறாங்க, பரவாயில்ல அப்படின்னு என்டர்டெயின் பண்ணி அப்படியே போயிட்டுருக்கோம். அந்த அது அவன் என்டர்டெயின் பண்ணனால அது அப்படியே பில்ட் ஆகிட்டு அது ஒரு வேறு லெவல் அப்சஷன் ஆயிரும் அவங்களுக்குலாம். thousands and thousands of emails அனுப்புவாங்க. நீங்கள் பார்க்கணுமே அந்த படத்தை, அந்த சீரீஸை பாருங்களா. என்ன பேர் சொன்னீங்க? பேபி ரெயின்டியர். அது அவன் ஒரு ரியல் லைஃப் காமெடியன். நெட்ஃப்ளிக்ஸ் அதுக்கு. இட்ஸ் ஹிஸ் ஸ்டோரி, இட்ஸ் ஆக்சுவல் ஸ்டஃப்ல. அண்ட் ஸோ அந்த ரியல் ஸ்டோரியா? யா அதான் அந்த கேர்ள் மார்த்தான அந்த கேர்ளு, அவங்க தி ரியல் ஒன். இப்போ பிஎஸ் மோகன்ல வந்து பேசிட்டு இருக்காங்க, நான் வந்து சூ பண்ண போறேன் நெட்ஃப்ளிக்ஸை, நான் அவனை சூ பண்ண போறேன். நீங்க அந்த சீரீஸை பார்த்துட்டு அவங்களோட இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா தெரிச்சிருவீங்க, என்னடா அதே மாதிரி இருக்காங்க, சீரீஸில் காமிச்ச மாதிரி அப்படியே பிஹேவ் பண்ணுறாங்க. அதில் சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், இப்போ 5 வருஷம் ஒன்றா இருக்காங்களாம், அவனும் லாயர் தானா, சூ பண்ண போகிறாங்களாம். லைக் அந்த மாதிரி போய் தான் சொல்லுவாங்க அவங்க அந்த சீரீஸில். லைக் பார்த்தீங்கன்னா செம்ம லைக் க்ரேஸியாக இருக்கும்ல. பட் அது இதில் இது பார்த்துக்கிட்டா ஸ்ட்ரீம் விட்டாலியா ஸ்ட்ரீம் அவன் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்கானு தெரியல என்ன பண்ணு. ஆனால் அவன் செம்ம ஃபேமஸ் ப்ரோ, அவன் செம்ம prankster. அவன் யூஎஸ்ல பெடோஃபைல்லாம் இருக்கானுங்களே, நேராக போயிட்டு ஓகே ஒரு பையன் ஒருத்த வந்து ரொம்ப செஞ்சிருவான் போல, இல்லை பாதி வீடியோ தான் நான் பார்த்தேன், துரத்துவானுங்க. அதுக்கு பக்கத்தில் டைடோல சைன் இருப்பான், அவனும் ஓடுவான். ஓடி போய் நீ பெடோஃபைல் தானே சொல்லிட்டு முடியை வெட்டி விடுவானுங்க. அது முடிஞ்சிச்சா. செகண்ட் வீடியோ வந்து ஸ்பேஸ் ஜேமோட ப்ரொடியூசர், வயசானவன், ஒரு சின்ன பிள்ளை கூட வந்து லைக் 15 years ஓல்டா ஒரு காஃபி ஷாப்லேயே எங்கேயோ உட்காந்துருப்பான், ரெஸ்டாரண்ட் மாதிரி. உனக்கு பிடிச்சிரும், பிடிச்சிட்டு இவன் யார் தெரியுமா என் மக டாக்டர்னு சொல்லிட்டு, நீ என்ன பண்ணுறான், வயசு எவ்வளோ, ஏன் வயசு கேட்கலையா, 15 வயசு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமாக நடந்து போவான். பின்னாடி ஸ்ப்ரேலாம் அடிச்சு விட்டு அவனை
ஸோ மீமா அவன் தான் லாஸ்ட் ஸ்பேஸ் கேமோட ப்ரொடியூசர்லாம் அவன் மாட்டினான். 3வது வந்து லில் பாம் வந்து அந்த ஸ்ட்ரீமில் இருப்பான். அதே மாதிரி ஒரு பெடோஃபைல ஒரு கருப்பனை வந்து பூலி பண்ணுவானுங்க. இதே தான் செஞ்சுக்கிட்டு இருக்கான். 3 வீடியோ வந்துருச்சு அதே மாதிரி. 4வது வீடியோ ட்ரேக்கோட வரான்லா. 4வது ட்ரேக்கோட வரான்லா. வேணாமா? No way. பாவடாக. அது ஆனா அவன் வேர்ஸ்ல வாய்ப்பே இல்ல பிக் மீட்லாம் வந்து ஃப்ளெக்ஸ் பண்ணிருக்கான். என்ன மேன் இது? வீடியோ வெளியாக்கி பிக் மீட்ன்றான், அதெல்லாம் ஃப்ளெக்ஸ் பண்றான். இந்த வேர்ஸ் probably sent it to someone G, and then ஐ திங்க் டு செக்ஸி ரைட் கோட். maybe you never know. மாட்டிக்கினாரு ஒருத்தர். It's like and you got to prove lah. Yeah. So headquarters la you got to prove. So Why these are just allegations and then fun irukku paattu, so it's hype. So enakku puriyudhu, it's good, it's good shit that's happening. ana vandu இதுதான் நடந்துச்சுன்னு சொல்ல முடியும். அனுப்பிட்ட பாத்தீங்களா that universal music that ஃபேக். Oh, that one's fake G. That's fake. That's totally fake. சும்மா மேன் இவங்கலாம். No, ஆனா it's we need a beef, we need a Tamil cinema beef okay between music composers and music composers. யாருக்கு நடந்தா நல்லா இருக்கும்? Serious one. இப்போ current ones, we need the current ones. Current ones. ஐ திங்க் அனிருத் யுவன்லாம். அனிருத் and Hip hop GB. தமிழா? Actually hip hop தமிழா Because நம்ம ஏன் முதல்ல லிஸ்ட்ல நம்ம சேர்த்துக்கல? ஷே. அனிருத் and GB bro கலனா beef. ஸோ ஜிவி ரொம்ப அண்டர்ரேட்டடா ஃபீல் பண்றேன். அனிருத் அண்ட் ஜிவி. அனிருத் and hip hop தமிழாலா? Yeah. GB. I நல்லா feel அது like இன்னும் GB won't இன்னும் care. possibilities. ஹிப் ஹாப் தமிழ்ல வந்து நாட் மியூசிக் டைரக்டர்ல ப்ரோ. music director மா? யா மியூசிக் டைரக்டர், பட் அவங்கள பீஃப் மாதிரி பேசணும்னா ஐ திங்க் அவங்கள வந்து தமிழ் ஹிப்ஹாப் சீனில் கொண்டு வரணும். லைக் தமிழ் ஹிப்ஹாப்ல வந்து ஆதி ஹிப்ஹாப் வந்து யாரு கூட பீஃப்? யோசிச்சு பாருங்க, இன்ட்ரோ சாங் சண்டை போட்டுக்கிறாங்களாம், மாத்தி மாத்தி துப்பிக்கிறாங்களாம். That'll be interesting la. Beef season. But I don't like beef, but சும்மா ஒரு 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 hypothetical kind of விஷயம், like you know. ஆனா ஒரு டைம்ல வந்து நீங்க சொன்ன மாதிரி படத்து பீஃப் வந்து விஜய்க்கும் அஜித்துக்கும் ஓடுமே. லைக் அவங்க இந்த மாதிரி பாட்டு வரி எழுதுவாங்க, செவிகோ இந்த மாதிரி லைன் எழுதுவாங்க, அது ஒரு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கும் அந்த கரெக்ட் தான். ஒரு டைரக்டரும் பீஃப் பண்ணா எப்படி இருக்கும்? இருக்க புந்துச்சு. பா ரஞ்சித் அந்த கேங் அண்ட் தென் தி गाय பேர் என்ன படம் எடுத்தாங்க? நான் இடையில வந்து என்ன படம்? செல்வராகவன் அந்த அவங்க பேர் என்ன? கர்நால வில்லனா போலீஸா இருப்பாங்க, அவங்க பேர் என்ன? ஷிட் ப்ரோ. பை செல்வராகவனோட அந்த புது படம் ஞாபகம் இருக்கானே? பாகாசுரன். அது பகாசுரன் டைரக்டர். பாகாசுரன். ஸோ அவங்களோட ஐடியாலஜியும் கண்ட்ரா வித் பா ரஞ்சித் அந்த மாதிரி இருக்கும்ல. ஸோ அவங்க மூவிஸ் பேசுறது வந்து அப்படி தான் இருக்கும். இப்போ நீங்கள் யார் கூட டிஸ் பண்ணலான்னு இருக்கீங்க? நீங்கள் தான் ஸ்டோரிலாம் போடுறீங்க டிஸ் சீசன் அப்படின்னு. பாட்டு செய்வோமே, பாட்டு செஞ்சு இல்லை அது வந்து நம்ம செஞ்சு விளையாக்குவோம். அது வந்து பேச பண்ணணும்ல, லைக் பேசணும். நம்ம சொல்லக்கூடாது. நம்ம யாருமே டிஸ் பண்ணலையே. நம்ம we don't what we are quite friendly people. மேபி ஏன்னா ஓகே இப்போதான் வந்து சூடு பிடிக்கும். சும்மா நம்ம எக்ஸாம் பிடிக்குமே, கண்ட்ரிக் ட்ரேக்கோட வந்து இப்போதான் வந்து எல்லாம் பேசுகிறாங்க. பட் அவனுங்களோட விஷயத்தை வந்து முன்னிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கானுங்க. லைக் கண்ட்ரிக் முன்ன பழைய பாடலாம் மூமெல்லாம் ட்ராப் பண்ணியிருக்கான், ட்ரேக்கும் ட்ராப் பண்ணியிருக்கான், இன்டைரக்டாக மெத்தஃபோர் ட்ராப் பண்ணியிருக்கான். பட் இப்போ தான் வந்து கிளியராக போடுறானுங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம செய்யணும்ல. லைக் வந்து எனக்கு வந்து பீஃப்னு இல்லை, பட் வாட் எவர் aku tak suka kalau rapper ni buat macam ni, aku tak suka. Maybe ஒரு லைன் aku akan pancing lah. அந்த மாதிரிலாம் ஃபிஷிங். நான் எழுதணும்னு நினச்சாலே ஒரு இண்டிவிஜுவலை நடுவில் வச்சுட்டு தான் எழுதுவேன். அந்த இண்டிவிஜுவல் எனக்கு பிடிக்காத ஆளாகவும் இருக்கலாம், இல்லை அந்த இண்டிவிஜுவல் வந்து நானாகவே இருக்கலாம். ஸோ செல்ஃப் டிஸ் கூட இருக்குது நான் எழுதுனதில். ஸோ என்னோட வீக்னஸை நான் காட்டி கொடுப்பேன், ஆனால் அந்த லிரிக்ஸில் வந்து நான் இருக்க மாட்டேன். ஸோ இதுதான் டேரக்டாக இருக்காது, பட் அந்த கண்டென்ட் வந்து அந்த ஒரு ஆளை பற்றினதாக இருக்கும். அந்த ஆள் யார் வேணாலும் இருக்கலாம். ஸோ டிஸ் வந்து இஸ் ஆல்வேஸ் த என்னோட ரைட்டிங்கில் டேரக்டாக இருக்கா இல்லையான்னு தான் இது எப்படி பண்ணுறோன்ட்டுன்னு. ஸோ யா
எனக்கு அமைதி இல்லை நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஐ எம் திங்கிங் அபவுட் பிகாஸ் நான் எழுதும்போது சம்தில் ஐ ரைட் அபவுட் சம் பீப்புள் மை செல்ஃப் அந்த மாதிரி தான். பட் நான் ரொம்ப தாட்ஸ் நான் ஸ்பெண்ட் பண்ணதே இல்லை லைக் டு டிஸ் ஆர் சம்திங்லாம். ஏன் ஸ்பெண்ட் பண்ணது இல்லைன்னா பிகாஸ் ஐ ஃபீல் லைக் டிஸ் பண்ணி ஒரு புண்ணியமோ இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணிடுவேன். பிகாஸ் ஒர்க் எத்திக் வந்து டிஸ் முழுங்கிறோம் அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுவேன்ல. ஸோ அதனால நான் தான் யோசிக்கிறேன் மை டிஸ் இஸ் மோர் ஆஃப் லைக் ஒர்க் எத்திக் கைண்ட் ஆஃப் ஸ்டஃப்லாம் லைக் ஜஸ்ட் சி ஹவு மச் ஐ வில் டூ ரதர் தென் லிசன் டு வாட் ஐ டூ தவிர்த்து லைக் ஜஸ்ட் வாட்ச் ஹவு மச் ஐ கேன் டூ ஐ திங்க் ஸோலா. ஸோ வி ஆல் ஹேவ் டிஃப்ரெண்ட் வேஸ்லாம். அது நம்மளே ட்ரைவ் பண்ணுறது, நம்மளே மோட்டிவேட் பண்ணுறது, நம்மளே இன்ஸ்பயர் பண்ணுற ஒரு மெத்தடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம்ல. ஆக்சுவலி நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரேக் அண்ட் கென்ட்ரிக்கோட விஷயம் அவங்க மாற்றி டிஸ் பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் லைக் தி ஆர் டூயிங் an ஆல்பம் டுகெதர் மாதிரி இருக்குது அப்படின்னு. இப்போ இந்த டிஸ் பாட் எல்லாமே எல்லாம் போட்டு ஒரு ஆல்பமில் போட்டாங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ ஆக்சுவலி இது வந்து அவனுக்கு பின்னாடி கூட பேசியிருந்திருக்கான், இந்த கேம் செய்வோம் இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இல்ல பட் சும்மா சொல்றேன். ஏன் அவங்க நடந்திருக்கலாம், பட் ஏன் இல்லைன்னா பிகாஸ் அந்த ஹோல் ஜேகோல் சிச்சுவேஷனால தான் அது இல்லைன்னு ப்ரூஃப் காமிக்குதுலாம். இல்லாட்டி ஜேகோல் விளையாக்கிற மாட்டா ஜேகோல கண்டினியூ பண்ணியிருப்பாங்க. இது 3 பேரும் ஒன்றா செஞ்சிருப்பாங்களா. அது பிக் 3 ஒரு ஆல்பம் விளையாக்கலாம். அது செம்மையா இருந்திருக்கும். ஸோ தே கேன் டூ தட். பட் இவன் தான் ஸ்கூல் பாய் தான் வந்து ஜேகோல்ல வந்து சொல்லியிருக்கான் போல, நீ வெளியாயிரு இன்வால்வ் பண்ணாத. Festival Schoolboy Q dia pergi ke festival tu and then dia jumpa J. Cole. That's what Schoolboy says lah. உஷாரையா உஷாரு ஓடஞ்சாரம் உஷாருன்னு இருக்கு. Karena வந்து dia bukan macam gertak ke apa, dia cakap in a nice way what this has been like a plan. பார்ட்னு சொல்லியிருக்காரு. You have no idea what Kendrick has planned, bro. This is not what you want அப்படின்னு சொல்லி in a nice way lah. ஸோ அது இன்ட்ரெஸ்டிங். இப்போ நம்ம தான் கொஞ்ச நாளைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பீஃப் திங் தான் நம்மளை ரொம்ப டேக் ஓவர் பண்ணிடுச்சு. பட் இந்த கேம் வேற விளையாடுறதுக்காக. ஆமாம் கரெக்டு. You see, the thing, Drake raps better and Kendrick consecutively drops. So it's like kind of like that's what happened lah. Yeah, we got like what 4-5 Kendrick songs in 3 days. 3 days Yeah. 3 days. அதான் like போன பாட்காஸ்ட்லயே நான் சொல்லியிருந்தேன் போல, தேங்க்ஸ் டு ட்ரேக் because we can And listen. dia punya we got to see new techniques also. So it's like, oh, நான் என்ன நினைச்சேன்னா that Kendrick வந்து ஆல்பம் டிராப் பண்ண போறான். I think ஆல்பம் டிராப் பண்ண போறான். that's what I heard. பட் என்னன்னா நான் நினைச்சேன் டைரக்டா லைக் இப்போ புஷ் அப் தானே விளையாக்கணும் ட்ரேக்கு. அதை விளையாக்கணும். ஐ திங்க் ஹி கோனா டிராப் ஆல்பம்லாம். ஓகே ஃபக் த ஷிட்ல நேரா ஆல்பம் பார்த்தா வந்து லைக் டிஸ் என்ன விளையாக்கனா ஹீரோ என்ன Forgot. and then வந்து 6.16 யூஃபோரியா குஞ்சி சைஸ் பத்தி பேசுறது, சப்பாத்தி சைஸ் பத்தி பேசுறதெல்லாம் பீஃப் இல்லலா இது. மேன் இது சொல்லுங்க, உங்க ஆள்கிட்ட சொல்லி வைங்க. என்ன இது? அதுதான் அவன் ட்ரேக் செய்யறான். It's a different people. ஆனால் ஆக்சுவலி அந்த ட்ரேக் கமர்ஷியல் அவன் செம்ம ஆல்பம் விளையாக்குறான், பாப்பா செய்கிறான், ஹி கேன் டூ எனி திங் ப்ரோ லைக் கமர்ஷியலாக. பட் லிரிக்ஸ் லைக் ஒரு ரேப்பர்னா கேண்ட்ரிக் தான் ப்ரோ. ஆனால் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிற விஷயம் இப்பொழுதைக்கு வந்து மலேசியா சூப்பர் லீக் ஆரம்பிச்சிருச்சு. வந்துட்டாங்களே நாளைக்கு இன்னைக்கு கேம் ஓடிட்டு இல்லை நம்மளுக்கு நாளைக்குன்னு சொல்ல வந்தேன். KL versus குச்சிங். ஓகே Okay. வரீங்களா? நாளைக்கு கேம் வரீங்களா? Kuching. நாளைக்கு எத்தனை மணிக்கு? 9 மணிக்கு. இங்கயா மோஸ்ட் ப்ராபப்லி கேன் கோ. டிக்கெட் வாங்கணுமா? 18 வெள்ளி. சப்போர்ட் சப்போர்ட் பண்ணுங்க. ஜேசி வாங்கணுமே, கேல் ஜேசி. ஜெர்சி இந்த சீசன் ஜெர்சி செம்மையா இருக்கு மேன். அப்படியா இருக்கு மேன். ட்ரைனிங் கிட்ஸ் செம்மையா இருக்கு. அதான் இசோ செகண்ட் அப் ஜெர்சி ஹோம் டன் அவே. ஓகே ஐ பிலீவ் கேல் ஜேசில. ஆனா நாளைக்கு வாங்க முடியாது. நீங்க ஹோம் ஜெர்சி அவே ஜெர்சி நெக்ஸ்ட் வீக் தான் வாங்க முடியும். ஓகே நான் ஃபேக்டரியில ப்ரொடக்ஷன் அவர் இப்போ 2 கேம் டிக்கெட் எடுத்துருவாரு. இன்னைக்கு ஏன் இப்படி ஊசிப்பீங்க? சொல்லி போங்க, நெக்ஸ்ட் வீக் போங்க. ஏன்னா இந்த வீக் கேம் வந்து குச்சிங் கூட. தென் தி நெக்ஸ்ட் கேம் இஸ் லவன் ஜிடிடி கேம் பஸ்ஸா கசினி கண்டிப்பா ப்ரோ போறோம்டா. 25ஆம் தேதி வந்து ஜிடிடி கேம். படத்த வர வருவான். வாங்க
வாங்க ப்ரோ நாளைக்கு கேமுக்கு. ஒரு என்ஜாய் தான், ஒரு என்ஜாய் தான். கேம் போயிட்டு பிளேயர்லாம் கரெக்டாக பார்த்துட்டு ஜெலிட்டி கேமில் கத்தலாம். அப்போ தான் நீங்கள் ஓகே ஆமாம், டீமே கொஞ்சம் ரீஷஃபல் பண்ணியிருக்காங்க. புது பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. மேன் இப்போ நாட்டி பார்த்து செம்மையா இருக்கு நாளைக்கு. வாங்க, செம்மையா இருக்கும். ஸோ நாளைக்கு நம்ம என்ன செய்யலாம்னா, நம்ம 9 o'clock கேம் பார்த்து முடிச்சுட்டு மாமா கடையில் உட்காந்துட்டு MU ஆர்சனல் பார்க்கலாம். அந்த கேம் இருக்கா? மேன் அதே மாமாலையா ஸ்டேடியம் மாமால ஓடுமா? மாமாவில் ஓட நினைக்கிறேன், தெரியல. 11:30 மேன். ஒருத்தன் தோக்கடிக்கிறது அது வாழ்க்கையா? பாத்தீங்களா? அது வேற மாதிரி சொல்ற மாதிரி இருக்கு. பாத்தீங்களா? நானும் பார்த்தேன். ஒருத்தன் ஜெயிக்கிறது வாழ்க்கை இல்ல, வாளு. அந்த மாதிரி அதை பண்ணி நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றதுல என்ன பெருமை இருக்கு? பெருமை இருக்கு. ஜெயிச்சிட்டேன்னா ஒருத்தனை தூக்க அடிக்கிற. எனக்கு அது பிடிச்சது. ஆமா, கிளாப் பண்ணுவாங்க, இன்னொருத்துக்கு பார்த்துட்டு இருப்பாங்களே செல்சி. பார்க்கல கிருஷ்ணா பார்க்கல காண்பறாங்க. யாரு நம்ம இவங்க தானே, விஜயந்தனி. நீங்க முதல்ல லிஸ்ட்ல விஜயந்தனி சேர்த்துக்கல நீங்க. சரி, விஜயந்தனி நீங்களும் தான் சேர்த்துக்கல. எல்லாம் கொட்டியும் அலைங்க, மறுபடியும் இன்னொரு நாள் பண்ணுவோம். delete the files, delete the files, repeat செய்யவனவ. ஹார்ட் டிஸ்க் காணாம போயிருச்சுன்ற ஒருத்தர். அது லால் சலாம். 20 நிமிஷம் ஃபுட்டேஜ் காணா போச்சு. ச்சே, மக்காயேலா அந்த பாட்டுலாம் பெரிய பாட்டு ஹிட். காய வா வா. அந்த ஆனா விஜயந்தனி வந்துமே அவங்க இன்டர்வியூ பார்த்தேன். அவங்க வந்து சப்ரியா அவங்க என்ன சொல்றாங்க, தம்பி உனக்கு அப்படிதான் வழங்குச்சு தம்பி, சக்ரியா தம்பி. அவங்க என்ன சொல்றாங்க, ப்ரோ இளையராஜா பாட்டு கேட்டேன், எனக்கு மியூசிஷியன் சொந்தமா தட்டுனேன், அதே சொந்தமாக தான். லைக் வந்து இப்படி தான் செய்யணும், லைக் இந்த மாதிரி சவுண்டு கேட்கணும் அந்த மாதிரிலாம் எனக்கு இல்லை, செய்கிறது தான் எனக்கு அந்த மாதிரி தான் சொன்னாங்க. விஜய் ஆண்டனி ஓகே தானே, அது நல்ல விஷயம் தானே. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம மூவிக்கான பிளான்லாம் பேசிட்டோம். ஆமாம், சைன் கான்ட்ராக்ட் பண்ணிடுவோம் முடிஞ்சு. ஓகே, ஸோ அடுத்த வாரம் வந்து ஹோப்ஃபுல்லி எல்லாம் கதெல்லாம் ரெடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பூஜை, ஆனால் பூஜை போட வேண்டியதான். அதுக்கப்புறம் தேவயான் இது பேசுகிறீங்க, சரத்குமார் சார் இருக்காங்க, என்ன தேவயானி இருக்காங்க, எக்ஸிஸ்ட் இருக்காங்க. எவ்வளோ பெரிய மூடி. அப்போ தேவயானி அவங்களோட கால் ஷீட் கிடைக்கலன்னா மேபி செமந்தாவை கேட்டு பாருங்க. இல்ல கௌசல்யா, பழைய நடிகை கௌசல்யா, ஹிப் ஹாப் காட் ஃபாதர் செமந்தா கேட்டு கௌசல்யா வந்து. ஆமா ஆமா, அவங்க கேட்டு பார்க்கலாம். நதியே பிரபுதேவ கூட ஆடுவாங்க தானே. Unless you are looking for Ramya Krishnan or Meena. ரம்யா கிருஷ்ணன் வேணாம் மேன், மீனா வேணாம் மேன். அவங்க உங்க டேஸ்ட்டுக்கு சொல்றீங்களா மேன்? இல்லை வேற யாரும் இருக்காங்கன்னு பார்த்துட்டு இருக்கேன். ரம்யா கிருஷ்ணன் வேணாம் மேன். ரம்யா கிருஷ்ணன் சின்ன வயசுல ரொம்ப பயமுத்திருக்காங்க. நீலாம்பரியாவா, அம்மனாவா, அம்மனா மேன் ஒரே நேரத்தில் வந்த படம் அம்மனும் மிஸ்டர் ரோமியோவும் ஊரில் இருக்கோம், தேட்டருக்கு படம் பார்க்க கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நான் மிஸ்டர் ரோமியோ தான் போகிறோன்ட்டு ஆர்வமாக போயிட்டேன். அங்கே போயிட்டு ஸ்க்ரீனில் ரம்யா கிருஷ்ணன் வராங்க அம்மன் படத்தில். மேன் ஆனால் எங்கள் பேரண்ட்ஸ் இன் ஃபார் அ ஷாக். தானே அந்த மேன் மை பேரண்ட்ஸ் இன் ஃபார் அ ஷாக். ஏன்னா ரோமியோவில் கூட இந்த பிட்டு சைன் இருந்திருக்காது, ஒரு பாட்டு ஃபுல்லாகவே பிட்டு பாட்டாக வரும் மேன். Do you think அம்மன் அந்த ஒரு டைம்ல வந்து அம்மன் படமா ஓடிட்டு இருக்கும் தானே, இந்த டைம்ல ஓடுமா இந்த கட்டத்துல விளையாடுனாங்களா? யார் அம்மனா நடிச்சா நல்லா இருக்கும்? மூக்குத்தி அம்மன். ஓகே, மூக்குத்தி அம்மன், சமந்தா. அது அம்மன் அம்மன் லைக் அந்த மாதிரி கதை இல்லையே, லைக் வந்து நயன்தாரா ஆக்டர்ஸ். மூக்குத்தி அம்மன், மூக்குத்தி அம்மன் அஜய் பாலாஜி கூட. அந்த பழைய ஸ்டைல்ல சொல்றீங்களா? அது எனக்கு பழைய ஸ்டைல்னா எப்படி தெரியுமா மேன், அந்த அந்த ஒரு கிரீச்சர் மாதிரி நடந்து வரணும், அந்த சொட்டை அதே இருக்கு, ஷாட்டை காமிச்சிட்டு இருக்கேன், 3 அந்த சொட்டை இருக்கு, அந்த மாதிரி அந்த சொட்டை அவங்க இருக்கு, பேர் என்னது? ஜண்டா அவர் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு இருக்காங்களா கேரக்டர். இன்னும்? இறந்துட்டாங்க ரீசென்ட்லி. ரீசென்ட்லி என்னன்னு தெரியல, ரீசென்ட்லி தான் அவங்களை பற்றி படித்தேன். அவங்க என்னன்னா வந்து வடிவேல் மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கணும், செல்லம்மா அம்மனை கொஞ்சிக்கிட்டு. முக்கியமா கரண் இருக்கணும். கரண் கரண் இஸ் a must. evil husband. எஸ், கரண் இருக்கணும். கரண் எனக்கு பிடிச்ச சீன் அதுனா, அவரு இன்னமும் ஒரு ஒய்ஃப் வந்து கரகாட்டம் ஆடுவாங்க. ஸோ அவர் வந்து டிஸ்கோ பாட்டு போட்டு கரகாட்டம் ஆட சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஐ லவ் தட் சீன் ப்ரோ, ஐ லவ் தட் சீன். நான் எங்க போனேன்னா உன்கிட்ட தானே வரேன், நீ கேட்க கூடாது. கரண் கரண் வந்து ஒரு ஆண்ட்ரூ டேட், அல்ஃபா மேலா ஒரு அல்ஃபா, ஒரு
அவங்களும் என்னமோ கம்பேக்லாம் கொடுக்க பார்த்தாங்க. ஹி மேட் ஃபியூ மூவிஸ் அட் லாஸ்ட். ஹீரோவா? ஆக்சுவலி உங்க படத்துல நீங்க கேட்டிருந்தீங்க பாத்தீங்களா, அந்த ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர், ஐ மீன் அந்த மங்களம் சார் கேரக்டர் நம்மளும் அவருன்னு சொல்லியிருந்தோம். அவர் கமிட் பண்ண முடியாதுன்னு சொன்னாரு. எனக்கு மைண்ட்ல கரெக்டான ஒரு காஸ்டிங் அடிச்சாங்க. இப்ப யாரு? நம்ம லக்கி ஸ்டார் கரெக்டா இருக்கு அந்த ரோல் ஆடுறதுக்கு. நினைச்சேன் இந்த எபிசோட் லக்கி ஸ்டார் பேர் வரல. நினைச்சேன் சொல்லிட்டாங்க. லக்கி ஸ்டார் அடிச்சா செம்மையா இருக்கும். ஏன்னா அவரு ஆக்சுவலி ஒரு நல்ல ஒரு விங் மேன் அவரு. ஓகே. லக்கி ஸ்டாரும் கேட்டுக்கிட்டு இருக்காரு, அடுத்த டாபிக் என்ன பேசுறீங்க, அடுத்த டாபிக் என்ன பேசுறீங்க அப்படின்னு. உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோன்னு ஒவ்வொரு எபிசோட்லயும். ஸோ ஆனா பாருங்க, ஹீரோவா நடிக்கிற எனக்கு இது பட்டம் வராது, அவருக்கு வரும் லக்கி ஸ்டார்னு. அது என்னமே நீங்க பிளாக் சன்னா பாய். அவங்க பேரே லக்கி ஸ்டார். அவர் பேர் லக்கி ஸ்டார் தான். லக்கி ஸ்டார் அண்ணா லக்கி லக்கி சூப்பர் ஸ்டார். ஸோ அல்டிமேட் ஸ்டார். அல்டிமேட் ஸ்டார். ஸோ குட். நம்ம அடுத்த பாட்காஸ்ட்ல பேசுறோம் என்ன நடக்குதுன்னு, கேஎலுக்கு என்ன நடந்துச்சுன்னு நம்ம அடுத்த பாட்காஸ்ட்ல பேசுவோம். கண்டிப்பா. எம்மிக்கு என்ன நடந்துச்சு சொல்றோம். எம்மிக்கு என்ன நடந்துச்சுன்னு உங்க எல்லாருக்கும் தெரியல. அது கொஞ்சம் முயற்சி பண்ணா நாளைக்கு நடக்கிறதும் தெரியும். கண்டிப்பா எல்லாருமே போட்டு மாத்தி தோச்சிக்கிறாங்க. அவ்வளோ கிறிஸ்டல் பேலஸ்ல தோத்தது எல்லாருக்கும் அவ்வளோ ஹாப்பி. அதான் எல்லாருக்கும் ஹாப்பி. லிவர்பூல் ஃபேனுக்கு ஹாப்பி, ஆர்சனல் ஃபேன்ஸ்க்கு ஹாப்பி, எல்லாருக்கும் ஹாப்பி. ஸோ பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. இட்ஸ் ஆல் இன் தி கேம். இட்ஸ் ஆல் இன் தி கேம். சிரிச்சுக்கிட்டே இருங்க. இட்ஸ் ஆல் இன் தி கேம். இட்ஸ் ஆல் இன் தி கேம். நாங்க ஸ்ட்ராங் தான் தாங்குவோம். ஸோ இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கோம். எஸ். என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கோம்னா, ஒரு நடக்காத ஒரு படத்தை பற்றி பேசியிருக்கோம். ஹைப்பத்தட்டிக்கலா. தெரிஞ்சிருச்சா நடக்காதுன்னு? பேசின படம் கன்ஃபார்மா நடக்காது. கண்டிப்பா நடக்காது. வேற படம் ஏதாவது வேற படம் வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஆனா யாருக்காவது இந்த படம் செம்மையா இருக்கு இந்த ஐடியா, உங்களுக்கு வந்து ஒரு 10 மில்லியன் 20 மில்லியன் மலேசியா ரிங்கிட் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, சக்குன்னு எக்ஸிக்யூட் பண்ணிடுவோம் படத்தை. சஞ்சய் அண்ணன் பாத்தீங்கன்னா பாட்காஸ்ட் பாத்தீங்கன்னா உருவாகிட்டு இருக்கான். அவர் ரிட்டையர் பண்ணிடுவார் இந்த கதையை கேட்டாருன்னா. இந்த கதைக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். இனிமே நான் படம் எடுக்க மாட்டேன். முடிஞ்சிருச்சு. சசியை சந்தோஷப்படுவாங்களா? சசி வாங்கிட்டு சொல்றேன், இந்த மாதிரி கதை எடுக்கணும்னு சொல்லுங்க. வந்திருந்தாங்கன்னா மேபி நம்மளோட கான்வர்சேஷன் கொஞ்சம் வேற மாதிரி போயிருக்கும். அவங்க வித்தியாசமா சொல்லியிருப்பாங்க வேற ஏதாவது. பரவாயில்ல. அடுத்த எபிசோட்ல வந்து பார்ட் 2 பத்தி பேசுவோம். அந்த ஆர்ட் கேலரி அது எது வரைக்கும் ஓடுது? லைக் ஒரு ஷவுட் அவுட் கொடுத்துரும். காப் காப் ஆஃப் லைக் ஆர்ட் வாய்ஸ் 20 செகண்ட் 20 செகண்ட். ஆமா, செந்துல்ல ஆர்ட் வாய்ஸ் கேலரி அப்படின்னு 20 தான் சொன்ன மாதிரி. சசி பாங் எதுக்கும் டேட் நம்ம சொல்லிடுவோம் ஒரேடியா. ஆர்ட் வாய்ஸ் செந்துல். ஆர்ட் வாய்ஸ் செந்துல். நம்ம செந்துல் இந்த முருகன் கோயில் பாத்தீங்கன்னா அது முன்னுக்கு நடுவில் ஒரு லோரங்க இருக்கும். மேஜிக் டிஃபன் ஒரு கடை இருக்கும். எஸ். மேஜிக் டிஃபன்ல உட்காந்து கட்டிங்கா குடிச்சாங்க ரெண்டு பேரும். மேஜிக்கலா இருந்துச்சா? ஓகே, நல்லா ஓகே, செம்மையா இருந்துச்சு. The Green On exhibition runs up till 20th of May. ஸோ நீங்க கஃப்கா பப் நம்மளோட சசியோட ஆர்ட்ஸை நீங்க பார்க்கலாம். பர்ச்சேஸ் பண்ணலாம். நீங்க போயிட்டு அங்க போய் பாருங்க. ரெண்டு art பண்ணி ஒரு ஆர்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. பட் அது லிமோ. லிமா பிரிண்ட் இருக்கா? லிமா பிரிண்ட். ஒன்னொன்னுலயும் லிமா இருக்கும். நீ இருக்கா செந்துல் கன்? செந்துல்யா. ஓகே, இருக்கா செந்துல். மத்த ஆர்டிஸ்டும் இருக்காங்க. ஸோ அவங்களோட போயிட்டு அவங்களோட எல்லாம் பார்க்க தேவையில்ல, கஃப்காவோட பார்த்துட்டாங்க. எல்லா ஆர்ட்ஸும் மதிங்க பாருங்க பாருங்க, சும்மா ஒரு காமெடிக்காக சொல்லுவாங்க. அவ்வளவுதான். சீரியஸா எடுத்துக்காதீங்க. இந்த படம் எடுக்கிறோம்ல ஒரு காமெடி வர வேண்டாமா? ஆமா. சோ அடுத்த எபிசோட்ல பாப்போம். அடுத்த எபிசோட்ல வந்து நம்ம என்னத்தை பத்தி பேச போறோம்னா, ஒரு சீரியஸான பொலிட்டிக்கல் விஷயத்தை பத்தி பேச போறோம். இந்த மாதிரி நம்ம வந்து லூஸ் தனமா பேச மாட்டோம். சோ அடுத்த எபிசோட்ல நம்ம கண்டிப்பா பாப்போம். கண்டிப்பா. அந்த மெக்கானிக் கேரம் விளையாடுவாடா, அப்படி யாரும் சொல்லவே இல்லை. ஃபேட் அவுட்ல